சில பேர் வேர் யூ ஆர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அது டெஸ்ட் பண்றாங்க. வேர் ஆர் யூ ஃப்ரம்? நம்பர் 1. நம்பர் 2, அனுப்பிரியா, நம்பர் 2. We have dash house in Moscow. We have a house in Moscow. ஓ யா, அஃப்கோர்ஸ் வரும். அண்ட் வராது. அந்த ஆர்டிக்கலை டெஸ்ட் பண்றது எனி இங்க வராது. இங்க இன்டெஃபினிட் ப்ரொனவுன் வராது. வெரி குட். யா ஹவுஸ் இன் மாஸ்கோ. பவித்ரா, நம்பர் 3. I have 2 children, a boy and a girl. C. Yeah, very good. I have 2 children, a boy and a girl. The sons and daughters are differentiate பண்றதுக்காக. Very good. Super. 4, Raman. Yeah, I work in a hospital. I'm a doctor. Very good. Very good. Super. So straightforward இருக்கு. I work in a simple present in a closed place in a hospital. I am a doctor. Contract பண்ணிருக்காங்க. You can just see சிம்பிளா இருந்தாலும் எவ்வளோ எலிகண்டா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எப்படி பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. வெரி குட். நம்பர் 5, ஹரிணிப்ரியா again. This is my brother dash name Paul. This is my brother. His name is Paul. Okay, this is my brother. His name is Name's Paul. Yes, his name is Paul. This is my brother. His name is Paul. Very good. Paul. Pavitra ma'am, number 6. Gap 5 people in my family. There are 5 people in my family. 5 people more than 1 இருக்கிறதுனால டம்மி சப்ஜெக்ட் வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆர் போடணும். யூஸ் போட்டுறக்கூடாது. தே வராது. சவுண்ட் வேணா ஒன்றா இருக்கும், ஆனால் வராது. தே வராது. ஸோ சி as in cat. There are 5 people in my family. Very good. Raman, 7. I get up at 7 o'clock in the morning. Very good. We நல்லா பண்ணி பார்த்துருக்கோம். அது we get upங்கிறது phrasal verb. அட்டுங்கிறது ப்ரொபோசிஷன் டயத்துக்கு முன்னாடி பர்டிகுலர் நேரத்துக்கு முன்னாடி வர்றது. இந்த மார்னிங், இந்த மார்னிங் செஷனுக்கு முன்னாடி இன் வருது, டயத்துக்கு முன்னாடி அட்டு வருது. கெட் அப் வந்து ஃப்ரெஷல் வெர்ப். வெரி குட். ஸோ அது ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ்ல முடிஞ்ச அளவு பார்த்துக்கணும். அவங்க என்னென்ன கான்செப்ட், வெக்காபுலரி கான்செப்ட் யூஸ் பண்றாங்க, என்ன கிராமர் கான்செப்ட் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துக்கணும். இந்த மார்னிங் அட் 7 o'clock கெட் அப் ஐ. எஸ். கனிஷ்கா, 8. I like apples, but I don't like bananas. That's all. Like is do plus like, don't like opposite. Button வந்திருக்கிறதுனால you have to go with negative, no other word. So it has to be I don't like bananas, but I like apples, right? I like apples, but I don't like bananas. Either way, it's fine. Number 9, Sindhuja ma'am. சார் சாரி சார், குழந்தை அழுதுட்டு இருக்காங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ்ல ஜாயின் பண்றேன் சார். இதை சொல்லிடுறேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, டு யூ ஸ்பீக் ஃப்ரெஞ்ச்? That's all. Very good, very good, very good. Go ahead. You are okay. You are okay. Excuse me, do you speak French? Do you speak French? So question word do la da ஆரம்பிக்கணும். Do you speak? Very good. Haripriya, 10. How much are these shoes? These plural இருக்கு. 2 ஷூ மினிமம் 2 இருக்கிறதுனால these போடணும். this போட முடியாது. thisம் thatும் சிங்குலருக்கு தான் வரும், ப்ளூரலுக்கு வராது. வெரி குட். வெரி குட். 11, Kanishka. Where are my glasses? They are dash the table. They are on the table. Beautiful. They are on the table. Are வந்து contraction. They are on the table. Superb. Raman, 12. My sister plays tennis very well. Superb. My sister plays tennis very well. My sister plays very good. So tennis correct வந்துருச்சு. The tennis வந்துருச்சு. Very good. 13, Pavitra ma'am. I usually go to work by train. Yeah, C. it has to be by. C as in cat. I usually adverb வருது. Look at the periodic adverb. Usually simple present தான் யூஸ் பண்ணணும். Signal word usually. Go to work. So go to work by train. இப்போ work வந்து verb-ஆ noun-ஆ? கேட்கலாமா, கேள்வி கேட்கலாமா? Look at this. I usually go to work அப்படிங்கிறது work வந்து Verb, sir. Verb. Noun sir, noun. ஒர்க் வர்பு தான், Noun. இன்ஃபினிட்டிவ்க்கு பக்கத்துல இருக்கனால வர்பு தான் சார். ஒரு இது கேட்கலாமா? ஹரிணிப்ரியா, work வந்து noun-ஆ verb-ஆ? ஒர்க் வர்பு தான் சார். வெர்பு தானே சார் இங்க?
அப்ப இதுலதான் இருக்கு டஃப்பான ஒரு விஷயம். ஐ யூஸ்வலி கோ டு நவுன் தான் வரும். அந்த ஒர்க்கை தூக்கிட்டு ஸ்கூல்ல போடுங்க. ஐ யூஸ்வலி I கோ usually go to school. ஸ்கூல் பை ட்ரெயின் பை பஸ். அப்ப என்ன வரும் அந்த ஒர்க் என்ன இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு சிம்பிள் சென்டென்ஸா இருந்தது. எப்படி உங்களை தடுமாறி விடுச்சு? ராமன் சொன்னது கரெக்ட். கோ டு ஸ்கூல். Noun. ஓ சாரி சார், இந்த இடத்துல டூ அது ப்ரிப்போசிஷன். ஆப்ஜெக்ட் ஓகே சார், மாதிரி சாரி. வருதுதா சார்? டூ ப்ரிப்போசிஷன், ஆமா. ஓகே சாரி சார். கிடையாது. பவித்ரா மேம் புரியுதுங்களா? ஐ யூஸ்வலி கோ டு ஒர்க். அந்த ஒர்க்கை தூக்கிட்டு ஐ யூஸ்வலி கோ டு ஸ்கூல்னு போடுங்க. ஸ்கூல் அப்ப verb வராது இல்லைங்க எஸ் எஸ். அந்த பொசிஷன். அதனால அப்ப பொசிஷனை பார்த்துக்கணும். ஐ யூஸ்வலி கோ டு மார்க்கெட் பை வாக் ஆர் ஆன் ஃபுட். அப்ப பாருங்க மார்க்கெட்டை தூக்கி அதில் போடுங்க வந்துடும். ஸோ அதனால நவுன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் போயிடும். பெரிய பெரிய கான்செப்ட் வர்றப்ப இந்த சின்ன கான்செப்ட் தரவா இருந்தாதான் பெரிய கான்செப்டை நம்ம கிராஸ் பண்ண முடியாது. பின்னாடி வர கொஸ்டின்ஸ்ல பார்ப்போம் நம்ம. கேர்ஃபுல். 14 ராமன். Yeah, I don't see my parent very often. பேரண்ட்ங்க பேரண்ட்ஸ்ங்களும் பேரண்ட்னு சொல்லக்கூடாது. Oh, parents, sorry, sir. சிங்கிள் பேரண்ட் ஆயிடும். ஐ டோன்ட் see my parents. I don't see my parents very often because they live in South Africa. Super. I don't see, do plus see, don't see my parents very often. Often, look at that. Often. Often is an adverb. Again, very is describing often again. So very is also adverb. Look at that. Often adverb. Very is another adverb. My parents, because conjunction, they live in South Africa. Periya country, periya city, periya adamla in. Super. They live in South Africa. இது நல்லா பார்த்துக்கணும். பின்னாடி you'll be tested on each of those. 15 Harry Priya. Rosie stayed dash home yesterday afternoon. Rosie stayed in home yesterday afternoon. Aha, did you miss it? At. Stayed at home. I stayed at home. இங்க வந்து ஸ்டேடையும் பார்க்கணும், ஹோமையும் பார்க்கணும். ரைட். ஸோ இந்த இடத்துல ஸ்டேட் அட்டுன்னு தான் வரும். ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நம்ம ஸ்டே பண்றோங்கிறப்ப அட்டு தான் இங்க வரும். Okay, sir. Stayed at home yesterday afternoon. இப்போ இதுல பாருங்க, yesterday afternoon adverbial phrase. yesterday வெறும் adverb, afternoon ரெண்டு adverb mingle பண்றாங்க டைம். adverbial phrase. at home. இந்த இடத்துல அட்டுக்கு அப்புறம் ஹோம் வருது. லுக் அட் தட். இந்த இடத்துல ஹோம் சிந்திச்சா என்ன பாட ஸ்பீச்சுங்க? என்ன சார், இந்த இடத்துல ஹோம் நவுன் தான் சார். இப்ப ஐ எம் ஸ்டேயிங் ஹோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ ஹோம் என்னவா வருங்க? ஐ எம் ஸ்டேயிங் ஹோம் அதுவும் நவுன் தான் சார். வராது. ஐ எம் கோயிங் ஹோம். ஹோம் என்ன வரும்? ஐம் கோயிங் ஹோம். ஸோ இந்த ஹோம் வந்து ரொம்ப நல்லா முன்னாடி ரொம்ப தான் பார்த்துக்கணும். ஐ எம் கோயிங் ஓகே. டு ஹோம்னு இந்தியாவில் சொல்லக்கூடாது. ஐ எம் கோயிங் ஹோம்னு சொல்லணும். ஐ எம் கோயிங் டு ஹோம்னா நவுன் ஆயிடும். ஓ ஓகே ஐ சார். எம் கோயிங் ஹோம்னா என்ன ஆகும்? வீட்டுக்கு, ஆனா Adjective, அர்த்தம் sir? வந்து வீட்டுக்கு போறது தானே சார்? பாருங்க, பார்க்கிங் லாட்டுக்கு போயிடுவோம். இன்னைக்கு நிறைய பார்க்கிங் லாட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். Yes, sir, அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு சார். ஐ எம் கோயிங் டு ஹோம். So that is verb, right? Staying home na verb தானா சார்? verb வராது இல்ல. Adjective, அப்போ sir. வராது. adjective எப்படி வரும்? ஐ எம். இப்ப பாருங்க, அட்ஜெக்டிவ் வரக்கு வாய்ப்பு இல்லை. நான் எங்க போறேன்? வீட்டுக்கு போறேன். ஐ எம் கோயிங் ஹோம். No, இந்த ஹோம் வந்து என்ன? I am going home. அது ஒரு பிளேஸ்ங்கிறதுனால அட்வர்பா சார்? பாருங்க, ஐ எம் கோயிங் ஹோம் வரும். ஐ எம் கோயிங் ஸ்கூல்னு வராதுல, டூ வந்தா தானே வரும். இப்ப பாருங்க, ஹோமுக்கு மட்டும் வருது பாத்தீங்களா? ஆமா சார், மேபி அட்வர்பா தான் சார். நவுன் இல்லைன்னா அட்வர்ப். ஆமா. Adverb. இது அட்வர்ப் நவுனு. நவுன். அவ்வளவுதான். ஸோ இது பின்னாடி யூ வில் பி டெஸ்டட் ஹெவிலி ஆன் திஸ். இது இந்த மாதிரி விஷயம் தான் நீங்க பார்க்கணும். யூ ஹேவ் டு பி சீயிங் திஸ் வெரி கிளியர்லி. சார் ஆனா கோயிங் டூவும் போடலாம், கோயிங் மட்டும் போடலாம், ரெண்டுமே போடலாமா சார்? கோயிங் ஹோம் தான் உங்க நேட்டிவ். நிறைய பேர் யூஸ் பண்றது கோயிங் ஹோம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் ஒரு கலர்ல போட்டுறாரு. யூ கேன் லுக் அட் திஸ். இந்தியால கோயிங் டு ஹோம் போடுவோம். கோயிங் ஹோம் நீங்க பாப்பீங்க I'm பாருங்க. going home. Sir. கோயிங் ஹோம் you will also see that. சார் இதே ஹவுஸ் வந்தா இந்த ஹவுஸ் தானே சார் போடணும்? ஹவுஸ் நவுன் தான். ஹவுஸ் வந்து எப்பயுமே நவுன் தான். ஹோம் தான் வெர்பா இருக்கு, நவுனா இருக்கும், இல்ல அட்வர்பா இருக்கும். ஆல்ரைட்.
இல்ல சார் ஹவுஸ் வந்தா அட்டு போடக்கூடாது இன்னுதானே போடணும். இன்னுதான் போடணும். அதான் sir. இன்னுதான் போடணும். அப்புறம் ஹவுஸ் எப்பயுமே நவுனா தான் இருக்கும், அட்வர்பா மாறாதுங்க. ஹோம் ஓகே ஓகே இருக்கலாம், நவுன் வந்து இதா இருக்க முடியாது. ஐ மீன் அது வந்து ஹவுஸ் வந்து அட்வர்பா இருக்க முடியாது. லாஸ்ட் நைட் 16 கனிஷ்கா. Last night I went to the cinema. லாஸ்ட் நைட்டுங்கிறது சிக்னல் வேர்டு சிம்பிள் பாஸ்ட்டுக்கு இட் ஹாஸ் டு பி. இது சினிமாங்கிறது இந்தியால மூவி படத்தை சினிமாம்பாங்க, அங்க தியேட்டரை வந்து சினிமான்னு சொல்லுவாங்க. தியேட்டரை சினிமாம்பாங்க. ரைட். இந்த டு த சினிமான்னாக்கா சினிமா தியேட்டரை குறிக்கும், படத்தை குறிக்காது. சினிமா தியேட்டரை குறிக்கும். பார்த்துங்க. டேஷ் ஹரணி பிரியா. Sir, 17. 17th. the dash is quite expensive, but the food there is excellent. The restaurant is quite expensive, but the food there was excellent. Very good, very good. Quite expensive. Quite, Pavitra ma'am, quite என்ன part of speech? Quite என்ன part? Adjective sir. இல்லையே, ஏங்க தப்பு பண்றோம்? Quite expensive. I think adverb. 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 Expensive தான் adjective. பாத்துக்கங்க, நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா எக்ஸ்பென்சிவ் அதோட பண்பு குறிக்கும். எப்படி எக்ஸ்பென்சிவா வரும்? ரொம்ப எக்ஸ்பென்சிவா. எக்ஸ்பென்சிவ்னாலே விலை மதிப்பு விலை அதிகம். குவைட் எக்ஸ்பென்சிவ்ல ரொம்ப விலை அதிகம். இது புரியுதுங்களா? நீங்க ஹர்னி ஐ மீன் பவித்ரா மேம் நோட் பண்ணிக்கணும். இது நீங்க குவைட்னு உள்ள தூக்கி போட்டீங்கன்னாக்கா அது அமைதி. அந்த குவைட்டுங்கிறது எப்பயுமே அட்ஜெக்டிவா இருக்கும். இந்த குவைட்டுங்கிறது மிகவும் வெரி, சோ, டூ அந்த மாதிரி மீனிங்ல வர்றப்ப உங்களுக்கு வந்து அட்வர்பா இருக்கும். கேர்ஃபுல். அட்வர்பு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அட்வர்பு வேர்பு மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இது வெரி இம்பார்ட்டன்ட். 18 கனிஷ்கா. Do you want to listen to music or watch TV? வெரி குட், வெரி குட். வாட்ச்னாக்கா ஒரு லாங் டைம், ஒரு பெரிய ப்ரோக்ராம் 1 மணி நேரத்துக்கு ஓடுதுன்னா பாக்குறப்ப வாட்ச். சீன்லாம் ஒரு 1 மணி நேரம் ப்ரோக்ராம் 10 நிமிஷம் பாத்தீங்கன்னாக்கா சி. அந்த 1 மணி நேரம் ப்ரோக்ராம் 10 செகண்ட் தான் பாத்தீங்கன்னா லுக். ஸோ வாட்ச் தான் கரெக்டான வார்த்தை. சூப்பர். லிசன் டு மியூசிக். இந்தியாவில் லிசனிங் மியூசிக்ம்பாங்க. லிசனிங்க்கு அப்புறம் டூ வரணும். உங்க ஹாபி என்னன்னாக்கா வாட்சிங் மூவிஸ், லிசனிங் மியூசிக்ம்பாங்க. வாட்சிங் மூவிஸ் ஓகே, பட் லிசனிங் டு மியூசிக். சூப்பர், வெரி குட். கனிஷ்கா அகைன் 19. Where you at the weekend? I was in Scotland. சூப்பர். வேர் யூ அட் த வீக்கெண்ட் நம்ம சொன்னதுதான். பிரிட்டிஷ்ல அட் த வீக்கெண்ட் பாங்க, அமெரிக்கால அட் த வீக்கெண்ட் சொல்ல மாட்டாங்க. லுக் அட் தட். அட் த வீக்கெண்ட் வந்து யூகே. இந்தியாலையும் அட் த வீக்கெண்டுன்னு நம்ம கேஷுவலா நம்ம சொல்லுவோம். ஏன்னா யூகேவை அதிகமா தியரிட்டிக்கலா யூகேவை பின்பற்றுவோம், ப்ராக்டிக்கலா யூஎஸ் பின்பற்றுவோம் நம்ம. ஆன் த வீக்கெண்ட் நோட் பண்ணிங்க. எக்ஸாம்ல, குளோபல் எக்ஸாம்ல எது வேணாலும் கேட்பாங்க. ரெண்டும் கரெக்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே கரெக்ட். ஏன்னா எப்படி ஆஃப்டர்னு சொன்னாலும் கரெக்ட், ஆஃப்டர்னு சொன்னாலும் கரெக்ட். சில ஏரியால ஆஃப்டர்ன்பாங்க, சில இதில் ஆஃப்டர்ன்பாங்க. சில ஏரியால ஐரன்பாங்க, சில இதில் அயன்பாங்க. அது மாதிரி நோட் பண்ணிக்கிங்க. யூகே யூஎஸ் ரெண்டுமே கரெக்ட். அது சொல்றதுக்கு தான் அது போடுறோம். The next one. Dash you have a good time at the party. Yes, it was fun. Careful. Did you have a good time at a party? Yes, Very it good. was That's fun. fun. You have a good time at the party. Have. Did plus have வந்து had. Look at the did plus have வந்து had. அந்த had தான் ரெண்டா பிரிக்கிறாங்க. had ரெண்டா பிரிக்கிறாங்க. They are splitting that. Did have னு பிரிக்கிறாங்க. இவங்க வந்து உங்களை டெஸ்ட் பண்றதுக்காகவே இட் வாஸ் ஃபன்னு சொன்னாங்க. ஐ ஹேடுன்னு சொல்ல இட் வாஸ் ஃபன்னு போட்டிருந்தாங்க. 20, sir. வெரி குட். இட் வாஸ் ஃபன் அவங்க போட்டது எதுக்குன்னா, நீங்க
நீங்க ஏதாவது மிஸ் பண்ணுவீங்களோ, வேற எங்கேயும் கொண்டு போயிடுவீங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தாங்க. வெரி குட். Did plus have said, yes, I had a good time. Did you have a good time? Yes, I had good time. Yes, it was fun. Super. 21, Sindhija. Yes, sir. Are you dash English teacher? Are you Maria's English teacher? C, sir. சூப்பர். சிஎஸ் கேட் பி வராது. ஏன்னா மரியாஸ்ன்னு இப்படி ஒரு பேருக்கு மேல போட முடியாது. மரியா இஸ் எஸ் வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது. மரியாங்கிறதுல அப்பாஸ்ட்ரஃபியே இல்லை, விட்டுடலாம். இங்க அப்பாஸ்ட்ரஃபி தப்பப்பட்டிருக்காங்க. சூப்பர். போ இது பார்க்கலாம். இது நிறைய நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இந்த ஸ்ட்ரெயிட் அவே இட் இஸ் ஒரு நேமு, எஸ்ல இல்லை, சிம்பிளா மரியா apostrophe S. Super. 22, Raman. Yeah, Pop will meet us at the airport. இன்னொரு படிங்க. Pop will meet us at the airport. Bob will meet us at the airport. Very good. Kanishka, 23. I am going to a concert tonight. Dash, you like to come? Would you like to come? இன்னொரு வாட்டி. C, sir. C for cat. சூப்பர். இதுல நிறைய பேர் டூன்னு போட்டு தப்பு பண்ணிடுவாங்க. டூனா காமனா உள்ளதுக்கு, ஜெனரிக்கா உள்ளதுக்கு. டு யூ லைக் டீ ஆர் காஃபின்னா என்னன்னா, டீ காஃபி இப்போ கொடுக்க போறது இல்லை. நம்ம ஜென்ரலா பிடிக்குமா, ஒரு பார்க்ல உட்காந்துட்டு ஜென்ரலா உங்களோட பிடிப்பு என்னன்னு பேசுறப்ப டு யூ லைக் டீ ஆர் காஃபிமா. வுட் யூ லைக்னா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம கூப்பிடுறது. கான்செப்ட் இன்னைக்கு இருக்குது, நீ வர்றியா அப்படின்னு. நீ ஜென்ரலா கான்செப்டுக்கு போவியா அப்படிங்கிறப்ப டூ வரும். இன்னைக்கு நைட்டு கான்செப்ட் இருக்கு, நீ வரியான்னு கேட்டா உட் வரும். கேர்ஃபுல். 23. நிறைய பேர் இங்க தப்பு பண்ணுவாங்க. சீடா ஆன்சர். சூப்பரா சொன்னாப்ல கனிஷ்கா. வெரி குட். Thank you, sir. எஸ். ஹரிப்ரியா 24. Dash use your dictionary. Sure, here you are. Sir, Could answer I A. use your dictionary? Sure, here you are. ஹியர் யூ ஆர்னு ஒரு ஏன் அப்படி பிரயோகிப்பாங்கன்னா, இந்த இருக்கு அப்படிங்கிறது தான். ஹியர் யூ கோ அப்படின்னு சொல்லலாம், Hmm. யூ ஆர்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ல மெயினா ஹியர் யூ கோம்பாங்க. யூகேல ஹியர் யூ ஆர்மாங்க. அது பார்த்து வச்சுங்க. ரெண்டு பிரயோகமும் ஓகே தான். உங்க இப்போ டிக்ஷனரி யூஸ் பண்ணுமானா இவங்க பக்கத்துல இருக்கும், உடனே கையில் எடுத்து கொடுத்துருவாங்க. ஹியர் யூ ஆர் யூகே. சார் இது ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சார். ஹியர் யூ கோ. இதுல வந்து ஆஸ்திரேலியால ஹியர் யூ கோன்னு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு மாத்தி மாத்தி யூஸ் எஸ் பண்ணுவாங்க. சார், ஹியர் யூ கோ தான். ஆமா சார், ஹியர் யூ கோ. கிளாஸ் எடுக்கிறப்ப நாங்க ஸ்டார்ட் பண்றப்ப அப்படியே சொல்லுவோம் ஐடியா வரப்போ. வெரி குட். ஹியர் யூ ஆர். இங்க இருக்கு, இங்க இருக்குன்னு சொல்றது. இங்க போங்கிறத விட இங்க இருக்கு அப்படிங்கிறதுக்குரியதுதான் அது. வெரி குட். 25, ஹரிப்ரியா. I like this apartment, but the dash is too expensive for me. I like this apartment, but the rent is too expensive for me. வெரி குட். வெரி குட். ரெண்டு பவித்ரா மேம் 2 TOO 2 வந்து இங்க இங்க என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? Preposition? 2 வந்து Conjunction. இன்னொரு வாட்டி. இங்கே பக்கத்துல உள்ள வார்த்தையை பார்த்துட்டு அதுல இருந்து டெரிவ் பண்ணணும். பக்கத்துல உள்ள பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா அடிக்க முடியாது. பொசிஷனை பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். Adverb, sir. Adjective. எக்ஸ்பென்சிவ் இது பண்ணுது. ரைட். அட்வர்புக்கு வந்து 3 ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் இல்லைங்களா? So, expensive is adjective here and two is adverb here. யா. வேர்போட பண்பை பிரிச்சா அதை குவாலிஃபை பண்ண அட்வர்பு. இன்னொரு அட்வர்ப பண்பை குறிச்சாலும் குவாலிஃபை பண்ணாலும் அது. அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சாலும் அட்வர்ப். அதனாலதான் அட்வர்பு அட்ஜெக்டிவ் இது மாதிரி வேர்ப் மாதிரி அட்வர்பும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் அதை பண்ணும். பக்கத்துல லெஃப்ட் ரைட்டை பார்த்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஆன்சர் பண்ணணும். எவ்வளோ எல்லா இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளா நினைக்க வேண்டாம். அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. ஐ லைக் திஸ் அபார்ட்மெண்ட். ஃபிளாட்னு சொல்லுவாங்க இதுல யூஎஸ்ல, இங்க அபார்ட்மெண்ட்டுங்கிறாங்க யூகேல. பட் கன்ஜங்ஷன் போட்டு ஒரு டிட்டர்மினர் போடுறாங்க. த ரெண்ட் இஸ்
நீங்க கரெக்டா மணி காஸ்ட் வராதுங்கிறது வச்சுட்டு இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் ஃபார் மீ. இங்க ப்ரப்போசிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நவுனோ இல்லை ப்ரொனவுனோ தான் வரும் போட்டிருக்காங்க. ஒரு ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ரீம் பேசிக். இந்த எக்ஸ்ட்ரீம் பேசிக்ல தரவாயிடும். நீங்க இதை பேஸ் பண்ணி தான் நீங்க எவ்வளவு பெரிய இதாக இருந்தாலும் பண்ண போறீங்க. எவ்வளவு பெரிய ரைட்டிங் C2 லெவல் ரைட்டிங் இதை பேஸ் பண்ணி தான். இங்க தப்பு பண்ணக்கூடாதுங்க. எக்ஸ்கியூஸ் மீன் போட்டு கம்மா போட்டிருக்காங்க பாருங்க. அது முதற்கொண்டு நம்ம பார்க்கணும். நம்ம எழுதுறப்பையும் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க பங்க்சுவேஷன் போட்டிருக்காங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. அதனாலதான் படிக்கிறது வந்து ஒரு மகத்தான ஒரு விஷயம். படிக்கிறப்ப நிறைய விஷயம் நமக்கு உள்ள போகும். நிறைய விஷயம் உள்ள போயிட்டே இருக்கும். ராமன் 26. 26. Yeah. Excuse me, how do I get to the bus station? சூப்பர். Bus station. ஏன்னா இந்த பாருங்க எக்ஸ்கியூஸ் மீன் வார்த்தை சொன்னா Excuse me. எனக்கு பக்கத்துல அவர் நிக்கிறாரு. எனக்கு பக்கத்துல நிக்கிறப்ப நான் எப்படி பஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு கேட்கறப்ப வர்றதுன்னு கேட்கவே முடியாது. நான் எப்படி வர்றதுன்னு, ஏன்னா பக்கத்துல நிக்கிறாரு அவரு. அதனாலதான் எக்ஸ்கியூஸ் மீங்கிறாங்க. சுந்துஜா இது புரியுதுங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. Yes, sir. Yes, sir. Yes, sir. பக்கத்துல இருக்காரு அவரு. அவர்கிட்ட நான் கேட்கிறேன் நான் எப்படி போறதுன்னு. அப்ப நான் எப்படி வர்றதுன்னு கேட்க முடியாது, போறதுன்னு தான் கேட்க முடியாது. கம்மும் அரைவும் ஒரே கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கு. ரெண்டுத்தையும் தூக்கிடலாம். கெட்டு தான். ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை நம்ம எங்க இருக்கோம்னு தோணுது. அவருக்கு பக்கத்துல இருக்கும், ஸ்டேஷன் தூரத்துல இருக்கு. ஸோ அதனால அவர்கிட்ட கேட்கணும். அது ரொம்ப முக்கியமானது. 26B கெட்டு. மான்ஸ்டர் வேர்டு. ஒரு ராட்சசமான வார்த்தைன்னா கெட்டு தான். Get. ஆமா sir. பஸ் ஸ்டேஷன். வெரி குட். 27 கனிஷ்கா. Do you sell stamps? Yes, we do. How much do you want? ஓ Stamps. How many? How How many? many do you Many, want? many தான் வரும். நீங்க Stampsங்கிறதுனால. கொடுப்பாங்க. இத்தனை 10 ரூபா ஸ்டாம்ப்ல 5 ரூபா. அந்த காலத்துல ஸ்டாம்ப் எல்லாம் பண்ணுவோம். இந்த உள்ள Stamps எல்லாம் கவுண்ட் பண்றதானே? ஜென்மன் கூட தெரியாது. போஸ்ட் ஆபீஸே How many? மூடிட்டாங்க. எஸ் வி டு. How many do you want? How many How தான் many do you want? கவுண்டபிள் நவுனு அந்த கிராமருக்காக இது போட்டிருக்காங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும். கனிஷ்கா 28. கனிஷ்கா. Sorry, I am so late. That's okay. லேட் சொல்லுங்க கனிஷ்கா. என்ன பாட ஸ்பீச் லேட்? கரெக்டா சொல்லணும். Adverb, sir. ஏன் அட்வர்ப் வருது சிந்துஜா? லேட் என்னங்க? Adjective sir. So தான் adverb. போதான் அட்வர்ப். Okay. Answer yes, sir. That's okay. தட்ஸ் ஓகே. எஸ். இப்ப சாரின்னு சொல்றோம். சாரி என்ன வரும் கனிஷ்கா? சாரி என்ன பார்ட்டிசிபேட்? நீங்க அட்டாச் பண்ணுங்க. நீங்க ஒண்ணும் கஷ்டம்லாம் கிடையாது கனிஷ்கா. நீங்க இப்ப ஐ எம் சாரின்னு சொல்றீங்களா, அப்ப வர்ற சாரி தான் இதுவும். இப்ப ஐ எம் சாரின்னா என்னவோ அதே போட்டுருங்க. நீங்க எங்க சாரியை கொண்டு வைக்கிறீங்களோ அங்கதான் வைக்க முடியும். கனிஷ்கா சாரி என்ன பாட்டு ஸ்பீச்? Sorry, like now. இப்பதான் நான் சொன்னேன். ஹரிபிரியா ஹெல்ப் பண்ணுங்க. சாரி என்ன பாட ஸ்பீச்? Adjective sir. அப்ஜெக்டிவ் தான். ஐ எம் சாரி தான் சாரிங்கிறாங்க. அவள ஐ எம் சாரி, ஐ எம் சோ லேட்ங்கிறதுக்கு பதில் ஐ எம் தூக்கிட்டு அவனை தானே இது பண்றாங்க. சோ அப்ப வந்து adjective தான் வரும். சாரி. நான் எப்படின்னா எனக்கு வந்து சாரி கேட்டுக்கிறது. ஐ எம் சாரி ரைட். ஐ எம் ஆங்கிரி, ஐ எம் ஹங்கிரி மாதிரி தானே. அந்த ஹங்கிரிக்கு சாரிக்கு பதில் சாரி, இது சாரியை உள்ள வைக்கிறீங்க. அவ்வளவுதான். தட்ஸ் ஓகே. கரெக்ட். 29 ஹரிபிரியா. I did like. I did. I would. No. I would I would. would. படிங்க. திருப்பி படிங்க. I would like dash milk in my coffee, please. கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன் அப்படி தப்பு பண்ணீங்க? லைக்க பார்த்துருக்கணும். படான்னு கண்ணு வச்சா அடுத்த வார்த்தையை பார்த்து இது நான் லீனியர் லாங்குவேஜ் சொல்லிட்டே இருக்கேன். நான் லீனியர் லாங்குவேஜ். இந்த அப்போஸ்ட்ரோஃபி இதெல்லாம் வர்றப்ப அடுத்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுட்டு ஐ வுட் லைக்னு அழகா படிச்சிடணும். ஐ வுட் லைக். Okay, sir. I would like some milk in my coffee, please. சூப்பர். அன்கவுண்டபிள் நவுன் சம்மு தான் வரும், வேற எதுவும் வராது இந்த இடத்துல. ஐ வுட் லைக் சம் மில்க் இன் மை காஃபி. சூப்பர். வெரி குட். 30 ராமன். 30. There's a bus stop near my flat. It's a bus stop near my flat. இன்னொரு வாட்டி.
It's a bus stop near my flat. எங்க தப்பாயிடுச்சு Your answer There C. is There is a There bus is- stop oh, near my There flat. is a, sorry sir. டம்மி சப்ஜெக்ட் போடுங்க there is a டம்மி சப்ஜெக்ட் There எழுதிங்க. is a bus stop near my flat. இப்ப சொல்லுங்க ராமன், நியர் வந்து என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுங்க? There is பாக்கி எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சு விடலாம். இதுதான் பண்றது near கஷ்டம். my flat. Good, sir. பின்னாடி பாருங்க, முன்ன பின்ன பாத்தீங்கன்னா வந்துடும். ஹரிணி பிரியா ஹெல்ப் பண்ணுங்க. Sir, adjective sir. Adjective. Adjective sir. சிந்துஜா மேம், near வந்து adverb sir. அப்படி சொல்ல முடியாது. ஆகா போயிச்சா. ஓ அப்ப நவுனா sir? நியர் கடைசியா வந்தா அட்வர்ப், கடைசியா வந்தாதான் அட்வர்ப். வார்த்தையோட ஓ அப்படியா சார்? ஓகே. கடைசியா வந்தா அட்வர்ப் அடிக்கலாம். நீங்க சொல்றது right. ஆனா சென்டென்ஸோட கடைசியா வரலையே. அப்ப அதுக்கப்புறம் இது preposition சார், சாரி. preposition. My Preposition. ஓ flat noun. பக்கத்துல நியர். ஆமா, நவுனுக்கு முன்னாடி இருக்கு preposition சார், சாரி. ஆமா. ஓ நவுனுக்கு முன்னாடி இருந்தனா ஓ ஆமா ஆமா, நியர்லாம் எங்க வேணாலும் வந்து சுத்தி அடிக்கும். நீங்க இடத்த பார்த்து தான் பண்ணணும். பவித்ரா மேம், மை ஃபிளாட் நவுன் ஃப்ரேஸ்ங்களா? நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி ப்ரொபோசிஷன் தான் வரும். Yes, sir. இப்ப கம் நியர் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அப்பதான் ஆமா சார், அப்ப அது adverb ஆயிரும். சுந்துஜா மேம் சொல்ற மாதிரி அட்வர்ப் கடைசியா வந்தாதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க போடுறப்ப என்ன ஆகும்னா, இந்த புரிதல் இருந்ததுன்னா உங்க ரைட்டிங் நல்லா இதாயிடும். உங்க ரைட்டிங் தப்பு இல்லாம பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணிடுவீங்க. எழுதுறப்ப, படிக்கிறப்ப, பேசுறப்ப, கேட்கறப்ப எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவீங்க. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான் கோர். கருது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். அதுலேருந்து வர்றதுதான் ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஃபெக்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா நாலுமே நல்லா வந்துடும். LSRW நாலும் நல்லா வந்துடும். நீங்க இதை வந்து கிராமருக்காக மட்டும் படிக்கல, ரீடிங்காக படிக்கிறீங்க, ரைட்டிங்காக படிக்கிறீங்க, லிசனிங்காக படிக்கிறீங்க, ஸ்பீக்கிங்காக படிக்கிறீங்க. ஹரிபிரியா, நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? Yes sir. அண்டர்ஸ்டாண்டிங்கால மட்டும்தான் நம்ம மூவ் பண்ண முடியும். இது மனப்பாடம் பண்ணியோ இது பண்ணியோ வேற ஏதோ டைரக்டா பேச்சுக்கு போயோ பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து வராதுதான். வெரி குட். 31 பவித்ரா மேம். Is this the good time to talk? Sorry, no, I'm cooking dinner. சூப்பர். P. நோ, சாரிக்கு அப்புறம் கமா, நோக்கு அப்புறம் டாட், ஸ்மால் நின்று தான் போட்டிருக்காங்க. நல்லா பாத்தீங்க. ஐ எம் குக்கிங் டின்னர். இந்த பங்க்சுவேஷன் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க எழுதுறப்பையும் எக்ஸாம்ல அதான் எதிர்பார்ப்பாங்க. பங்க்சுவேஷன் தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது கம்மா விட்டுட்டீங்களா, கேபிட்டல் லெட்டர் போடாம விட்டீங்களா, கொஸ்டின் மார்க் போடலையா, எக்ஸ்கிளமேஷன் போடலையா, டாட் போடலையா. ஸோ என்ன சொல்லுவாங்க, இந்த இதுக்கு இந்த டாட் வந்து ரைட், யூ ஹேவ் அ டாட். இதை வந்து டாட்னு நம்ம சொல்லுவோம் இந்தியால. யூஎஸ்ல என்ன சொல்லுவாங்க? ஸோ இந்தியால ஃபுல் ஸ்டாப்னு சொல்லுவோம். Period. full stop, Period, full stop. period. ம், இந்தியால ஃபுல் ஸ்டாப்னு சொல்லுவோம். period. சில பீரியடும்பாங்க. மூவில எல்லாம் பார்க்கலாம். நான் அனுப்புற எஸ் சார், எஸ் சார், பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ல சொல்லுவாங்க. அந்த வீடியோல இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துல ஆனா ஏன் பீரியட் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல சார். அப்புறமா தான் நான் திரும்ப திரும்ப கேக்குறப்ப சோ ஓகே, ஃபுல் ஸ்டாப்புக்கு சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர். நிறைய மூவிஸ்ல வரும். அதுவும் முக்கியமான சீன்ஸ்ல வரும் பீரியட். பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஓகே ஓகே, அவ்வளவுதான். இதுக்கு மேல அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். அந்த வார்த்தைக்கு தான் அது பீரியடுங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை, பார்த்துக்கணும். ஐம் குக்கிங் டின்னர், அந்த ஃபுல் ஸ்டாப் முதற்கொண்டு பாருங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். 32 ராமன். I think cycling is more dangerous than driving. சூப்பர் சூப்பர். மோர் வந்திருக்கு. சைக்கிளிங், டிரைவிங் அப்படின்னு சொல்லி 2 ஜெரண்டை கொடுக்குறாங்க. 2 ஜெரண்டை அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த இதை வந்து நீங்க வந்து கம்பேரிட்டிவ், ஸோ இட் ஹாஸ் டு பி தேன். சூப்பர். சைக்கிளிங், இங்க டிரைவிங் வந்து வேர்பெல்லாம் கிடையாது. இந்த டிரைவிங் வந்து நவுனு ஐஎன்ஜில முடியறதுனால ஜெரண்டுன்னு சொல்லுவோம். வெரி குட். 33 கனிஷ்கா. We are going to the theater next Saturday. சூப்பர். வி ஆர் கோயிங் டு த, வி வில் பீன்னு வரும். அப்படி வி வில் பி வந்தாலும் ஷூரா சொல்ல முடியாது. ஆர் கோயிங் டு த தியேட்டர் நெக்ஸ்ட் சாட்டர்டேனா புக் பண்ணிட்டோம், டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணிட்டோம், நாங்கள் போயே ஆகணும். இந்த வி ஆர் கோயிங். சூப்பர். Thank you, sir. எஸ். 34 பவித்ரா மேம். Let's meet for coffee sometime soon. A. யா, லெட்ஸ் மீட் ஃபார் காஃபி சம்டைம் சூன். நல்லா பார்த்துங்க.
லெட்ஸ் மீட் ஃபார் காஃபி சம்டைம் சூன். ஸோ இந்த மாதிரி வார்த்தை பார்க்குறப்ப சம்டைம் லுக் அட் தட். சம்முக்கு அப்புறம் டைம் வந்து கேப் போட்டிருக்காங்க, நல்லா பாருங்க. சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் நல்லா இந்த பிரயோகத்தை பார்த்துங்க. சம்டைம், சம்டைம் சூன். இந்த இடத்துல சம்டைம் சூன்னா என்னங்க, என்ன மீனிங்? சம்டைம் அப்பப்போ அந்த மாதிரி. இப்ப இது ஒண்ணு சீக்கிரமா சீக்கிரமா. சரிங்க சில சொல்லுங்க. நேரங்கள்ல சில நேரங்களில் சீக்கிரமா எல்லாமே சில நேரம் சில சமயம் மாதிரி தான் இருக்குது. சில சமயம் தான் ஆனா வரும். ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இருங்க, இப்ப சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் Sometimes. இப்ப Going பாருங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே, இங்க சம்டைம்ஸ் சூழ்னுங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? சீக்கிரமே. கொஞ்ச நேரம் கழிச்சு சீக்கிரமே. கொஞ்ச நேரம் சீக்கிரமே. ஆமா. சம்டைம்ஸ் இப்ப இல்ல இப்ப இல்ல இப்ப இல்ல, இன்னும் கொஞ்சம் இன்னும் நேரத்துல. கொஞ்ச நேரத்துல. கழிச்சு. அதான் சார், கொஞ்ச இன்னும் கொஞ்ச நேரத்துல. நேரத்துல. Yeah. இப்ப இதுக்கு என்ன மீனிங் வரும்? இது சில நேரங்கள்ல வரவே வராதுல்ல, சில நேரம் ஆமா சார். வராதுல்ல. வராது ஆமா சார். கொஞ்ச நேரத்துல சம்டைம்ஸ் சூன். இன்னும் கொஞ்ச நேரத்துல. கொஞ்ச நேரத்துல. சம்டைம்ஸ் ஒரு ஸ்பெசிபிக் டயத்தை குறிக்குது. பர்டிகுலர் டைம்ஸ். பர்டிகுலர் டைம், ஒரு பர்டிகுலர் டைம். சம்டைம்ஸ் இங்க சம்டைம்ஸ்ங்கிறாங்க. இங்க பாருங்க, அதுதான் சில நேரங்களில். ஐ டேக் சம்டைம்ஸ். ஐ டேக் இட். கொஞ்ச ஏன்னா கொஞ்ச நேரம் நேரம். கொஞ்ச கொஞ்ச நேரம் நேரம். Take it sometimes. இப்ப இங்க என்ன வர வாய்ப்பு இருக்கு? அதுதான் சார் சில நேரங்களில் பண்ணா. இதுக்கு சொல்லுங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சில சம்டைம்ஸ் வந்து ஃபியூச்சர்ல Sa- சம்டைம்ஸ் அந்த மாதிரி கூட maybe இல்ல future ல சம்மர்ல sometimes சம்மர்ல அந்த சில மாதிரி. நேரம் மழை வரும் அப்படி சொல்லு. இப்ப பாருங்க, ஐ டேக் இட் சம்டைம்ஸ்னா சில நேரத்துல எடுக்கிறேன். இந்த இடத்துல சம்டைம்ஸ்னா எப்பயும் எடுக்கிறதுல எப்பயாச்சும் தான் எடுப்பேன். புரியுதுங்களா? எப்பயாச்சும் ஐ டேக் இட் சம்டைம்ஸ், ரைட்? இப்ப ஐ கோ தேர், Sometimes. நான் சம்டைம்ஸ்னு போடுறேன். இதுக்கு என்ன மீனிங்? இப்ப எப்பவாச்சு போவேன். அதுதானே At இது. times. எப்போ At times. அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னாங்க. இங்க போட்டுக்கங்க. இதுல என்னன்னா, இதுல அதிகமா போவீங்களா, இதுல அதிகமா போவீங்களா? சார் லாஸ்ட் இதுதான் அதிகமா போறோம். இந்த சம்டைம்ஸ் கேப் விட்டீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய கேப் தான் விட போறீங்க. இங்க இதுலயும் ஐ டேக் இட் சம்டைம்ஸ். இப்ப புரியுதுங்களா? இது படிச்சா மட்டும்தான் தெரியும், யாராவது பேசினா தெரியும். ரெண்டுத்தையும் சம்டைம்ஸ் தான் உச்சரிக்க போறோம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, எஸ் சார். சம்டைம்னா ஒரு ஸ்பெசிபிக் டைம். இந்த சம்டைம்ஸ்னாக்கா ஐ டேக் இட் சம்டைம்ஸ்னா லெஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இது அதை விட மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ். நம்ம பின்னாடி ஒரு இதுல இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அது ஒரு கான்டெக்ட்ல. டோன்ட் வரி, இன்னைக்கு இந்த அஜெண்டாவை முடிச்சுட்டு வந்துடும். அது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் திருப்பி நம்ம கொண்டு வரலாம். வில் டேக் கேர் ஆஃப் இட். இந்த இடத்துல ஜெரண்ட்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு கான்செப்டை இது பண்ணிக்கணும். ஜெரண்ட் ஏதாவது ஒரு இதை வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லையும் அவங்க கொண்டு வருவாங்க. We dash going to the next Saturday. Let us meet. Okay, இது பாருங்க 35. We'll go with this Sindhu Jagya. Yes sir. Kamal has got a holiday home near the sea. Near the sea. இந்த பாருங்க, ஏன் ஹாலிடே ஹோம் தான். இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல், அந்த வீடு தான். ஆனா சிய வந்து ஏன் சியெல்லாம் சொல்ல முடியாது. சிங்கிறது ஒரு அது ஜெனரலா உள்ளது. ஆமா, ஜெனரலா உள்ளது, ஒரு பெரிய பிளேஸ். நீங்க ஏன் பெரிய place. நம்பர்ஸ் தான் சொல்ல முடியாது. இங்க ஏன் போடலாம், ஹோம் வேணா சின்ன வீடா இருக்கலாம். இது வந்து தேன் தான் போடணும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டா உள்ள இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்பர் நவுனு கான்கிரீட்டா உள்ளதுக்கு தீன் தான். ஏன் போடக்கூடாது சி. ஏன்னா ரொம்ப சி உலகத்துல இல்லை, ரொம்ப குறைச்சலாதான் சீஸ் இருக்கு. விரல் விட்டு எண்ணிடலாம் இல்லைங்களா? விரல் விட்டு எண்ணிடலாம் சி.
particular. Yeah, 36. அந்த சாரி சார் 34ல சார் இந்த லெட்ஸ் இல்லாம இங்க ஷெல் வி கொடுத்தா அது போடலாமா சார்? ஷெல் வி. இப்ப லெட்ஸ் மீட்னா கட்டாயமா மீட் பண்றோம்னு வரும். ஓகே. செல்வினாக்க 90%. பண்ணலாமா? ஓகே. செல்வி அது வந்து லெட்ஸ்ங்கிறப்ப 100% வந்துருது. 100% வரும். ஓகே சார். இது வந்து அந்த இது வந்து குறைச்ச அந்த பாசிபிலிட்டி குறைச்ச. ஆனா இங்க தே போட்டிருக்காங்க. அதனால வராது. அதான் கேட்டேன் சார். ஷெல் வி போட்டா சப்போஸ். வி போட்டா இன்னொரு ஆன்சர் பாசிபிள் ஆன்சர். அதை விட சூப்பர் ஆன்சர் லெட்டஸ் தான். ஓகே சார். லெட்டஸ்ங்கிறப்ப ஒரு அதுல ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஆமா போவோம் சார். அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, இந்த ஃபீல் அதுல வராது. வி போட்டா ஆமா போலாமான்னு கேக்குற மாதிரி தான் இருக்கும். சஜஷன். ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணிடுறது. ஷெல்வி ஓகே சார். சஜஷன் கேக்குறது. ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ். ஹரிணி பிரியா 36. If you have got a headache, you should go home. இது ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனல்ல வந்து இந்த கண்டிஷன்ல 0 1 2 3 4ல வராது. 0 1 2 3 மிக்சர்ல இது வராது. அட்வைஸ் சொல்ற மாதிரி யூ ஷுட்னு இருக்கு. யூ காட்னு போட்டிருக்காங்க பாருங்க. பிரசன்ட் பர்ஃபெக்ட். எஸ் சார். இதனால எஸ் சார். நார்மல் கண்டிஷன்ல வராது. நல்லா பார்த்துக்கணும். இது வந்து ஒரு அட்வைஸ் பண்றதுக்காக இருக்கு. பின்னாடி நம்ம கண்டிஷன்ஸ் நிறைய இந்த கிளாஸ்லயே பார்க்க போறோம். அப்ப அது மிக்ஸ்டு கண்டிஷனல் முதற்கொண்டு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து பேசிக்கா அட்வைஸ் பண்ற ஒரு ஈஃப் கிளாஸ், அவ்வளவுதான். யூ ஷுட் கோ ஹோம். இஃப் யூ காட் அ ஹெட்ஏக் யூ ஷுட் கோ ஹோம். நீங்க கண்டிஷனல் வேணும் அப்படின்னா இஃப் யூ இப்போ பாருங்க இஃப் யூ கெட் எ ஹெட்ஏக் அப்படின்னு வந்திருக்கணும் சிம்பிள் ப்ரெசன்ட்ல. ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல போட்டிருக்காங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும். இஃப் அட் ஆல் இஃப் யூ வாண்ட் டு கிளாசிஃபை கண்டிஷனல் 1க்கு ரொம்ப நெருக்கமா வரும். கண்டிஷனல் 0வா இருக்காது, 2வா இருக்காது, 3யா இருக்காது. இட் ஹாஸ் டு பி கண்டிஷனல் 2 க்ளோசர் டு கண்டிஷனல் 1. ஓகே, நம்ம 0 1 2 3 நம்ம இது பண்ணி பார்க்கலாம். இது வந்து கண்டிஷனல் 1 கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கு. 37 பவித்ரா மேம் 37. Have you ever been to New York? ஓகே, யா வெரி குட். ஹேவ் யூ எவர் பீன் டு நியூயார்க்? எவருங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. எவர்னு வந்தாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் போடணும். அது ஹேவ் இருக்கு, அப்புறம் பீன் இருக்கு. நியூயார்க். ஹேவ் யூ எவர் பீன் டு நியூயார்க்? நீ எப்பயாவது போயிருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அது. ஹேவ் யூ எவர் பீன் டு நியூயார்க்? சூப்பர். இந்த ஹேவ் யூ பீன்ங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய வாட்டி வரப்போகுது. 38 ஹரிணி பிரியா. I only get about 5 hours sleep a night. That's not enough. Wow, that's not enough. I only get about. இந்த இடத்துல அபவுட்டுக்கு மீனிங் என்ன ஹரிணி பிரியா? இந்த இடத்துல அபவுட்டுக்கு மீனிங் என்ன? Get about. எனக்கு அவ்வளவுதான். இப்போ பாருங்க, அபவுட்டுக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கலாம் இல்லையா? அபவுட் ஐ நோ. கிட்டத்தட்ட சார். கிட்டத்தட்டயா சார்? அரௌண்ட் மாதிரியா? குறைந்தபட்சமா சார்? பற்றி கிட்டத்தட்ட. பாருங்க, அபவுட் டர்ன் போடுவீங்களா? இப்போ அபவுட் டர்ன் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா சார். அபவுட். அப்படியே நம்ம அபவுட். ஓகே, திருப்பூர் இஸ் அபவுட் 40 kilometers from here. இந்த இடத்துல அபவுட் என்னது? அபவுட் 40 kilometers. இப்போ நீங்க சொன்னது அப்ராக்சிமேட்லி. ஆமா சார். approximately around. வா, இன்னொரு அபவுட்ங்கிறது பற்றி. அதை பற்றி. அபவுட்னா ஐ நோ அபவுட் யூ. Something particularly about. ஐ நோ அபவுட் யூ. அபவுட்னா நீங்க வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அபவுட் பற்றி. ஒரு பர்சன் இல்லனா ஒரு பிளேஸ் பத்தி. நோ அபவுட். ஸோ டெக்னிக்கலா ஆன் இந்த வேர்டு. ஸோ அபவுட். ஸோ அந்த அபவுட்டுங்கிறது மெயினாக அது கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு வார்த்தை வர்றப்ப அப்போ ஒன்றுத்துக்கும் இப்போ ப்ரொபோஷன் இது மாறும். அப்போ சிந்திச்சா சொல்லுங்க. அபவுட்டுங்கிறது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? about 5 hours. Preposition சார். இந்த இடத்துல ப்ரொபோஷன் தான் வரும். ஏன்னாக்கா அந்த 5 hours முன்னாடி வருது. அது ஒரு about 5 years. அப்போ இந்த இடத்துல ப்ரொபோசிஷன் தான் வரும். இன்னொரு விஷயம், நீங்க 5 hours-ஓட குவான்டிட்டி அதை டிசைட் பண்ற மாதிரியும் இருக்குது. இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் நான் கேட்டது. ஆமா சார். ஐ நோ அபவுட் யூனாக்கா ப்ரொனவுன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ப்ரொபோஷன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த 5 மணி நேரம் எப்படி தோராயமா ஒரு அட்வர்ப்.
ஸோ இன்னொரு அட்வர்ப் இந்த இடத்துல அட்வர்ப் பொசிஷன்லையும் இதை ஆக்ட் பண்ணும் பாருங்க. 5 hours அப்படின்னு ஒரு டயத்தை குறிக்குது. கிட்டத்தட்ட எப்படி, கிட்டத்தட்ட எப்படி, ஆமா அட்வர்ப் மாதிரி. ஆமா அட்வர்பா வந்து உட்காரும் இந்த இடத்துல. அதனாலதான் நான் கேட்டேன். அந்த கொஸ்டின் ரொம்ப டஃப்பான ஒரு கொஸ்டின். 5 hours நம்ம பார்த்துட்டு பண்ணிடுவோம். ஆனா 5 hours ஸ்லீப் அப்புறமா பார்த்தாக்கா அது காலகத்தை குறிக்குது. இந்த காலத்தை குறிச்சதை அதை டிஸ்கிரைப் பண்ணுது தோராயமா முழுசா. அப்ப அது குவாலிட்டியை குறிக்குது. அந்த குவாலிட்டியை தான் வந்து அட்வர்பா சொல்லுது. இட் ஹாஸ் அப்ப டு இங்க அட்வர்பா சார்? அட்வர்பா தான் இருக்க Adverb. முடியும். இது வந்து ப்ரொபோஷனா இருக்க முடியாது. அட்வர்பா தான் இருக்க முடியும். ஓகே சார். That's not enough. Enough. Hannipriya, enough என்ன part of speech? Enough. That's not enough. போதும். அட்ஜெக்டிவ் சார், அட்ஜெக்டிவ். Adjective. Hannipriya ஒன்னே ஃபிட் பண்ணி பார்க்கணும். That's not enough, that's enoughனு வச்சுங்க. அப்புறம் that's past, that's full. நீங்க எல்லாத்தையும் கொண்டு வாங்கப்பா, அட்ஜெக்டிவ் தான் வரும். நீங்க Okay, அந்த sir. பொசிஷன் அப்போ மைண்ட்ல கொண்டு வந்துக்கணும். அட்ஜெக்டிவ். இது புரியுதுங்களா பவித்ரா மேம்? 38 வந்து அட்ஜெக்டிவ். Enough. Yes, sir. Yeah, very good. 39 Kanishka. Did Amina finish the report? No, she is going to finish it tomorrow. சூப்பர். அந்த டுமாரோவை பார்த்துடணும் நீங்க. டுமாரோவை பார்த்துட்டாக்கா ஃபியூச்சர்ல தான் வரும். She will finish tomorrowங்கிறதுக்கு பதில் is going to finish ன்னு போறாங்க. She is going to finish it tomorrow. ஷுவரா முடிக்க போறா. 100% she is going to finish. She will finishனா 90%ல நிக்கும். 95% போலாம். 100% வர வாய்ப்பு இல்லை. பட் she is going to finishனா ஷுவரா இது பண்ண போறா. ஷீக்கு அப்புறம் finishes tomorrowன்னு வர. டுமாரோன்னு வந்தாலும் ஏன் வராது. finish to tomorrowன்னு வந்தாலும் finish to வராது. சூப்பர். 40 சிந்திஜா மேம். எஸ் சார். அது எப்படி சார் படிக்கணும்? பாலா பாலானே பிடிக்கும். ஓகே. பாலா டேஷ் லவ்ஸ் ஒர்க்கிங் வித் சில்ட்ரன். ரியலி லவ்ஸ் சார். பாலா ரியலி லவ்ஸ் ஒர்க்கிங் வித் சில்ட்ரன். சூப்பர். ரியலி வந்து இங்க என்ன பாட ஸ்பீச்? ரியலி லவ்ஸ் அட்வர்ப் சார். ஒர்க்கிங் வந்து என்ன பாட ஸ்பீச்? ஒர்க்கிங் வந்து ஜெரண்ட் சார். அவ்வளவுதான். பாருங்க, பாலா லவ்ஸ் ரியலி லவ்ஸ் ஒர்க்கிங். ஸோ பாலா லவ்ஸ் ஆப்பிள். அந்த ஆப்பிளுக்கு பதில் ஒர்க்கிங் வருது. அவ்வளவுதான். ஸோ நவுனா தான் இருக்க முடியும். சூப்பர். வித் ப்ரொபோஷன் சில்ட்ரன். சில்ட்ரன் நவுன் சார். சூப்பர். இந்த ஒர்க்கிங் வித் இதை வந்து ஜெரண்ட் ஃப்ரேஸுமாங்க. ஜெரண்ட் ஹெட் பண்றதுனால ஜெரண்ட் ஃப்ரேஸுமாங்க. ஒர்க்கிங் ஜெரண்ட், ஒர்க்கிங் வித் சில்ட்ரன் ஜெரண்ட் ஃப்ரேஸ், வித் ப்ரொபோஷன் சில்ட்ரன் வந்து நவுன். சூப்பர். 41 Hannipriya. This Ottawa, sir. Ottawa. Ottawa. Is Ottawa the capital of Canada? I think yes. Oh. I think so. I think so. I think so. Yeah, I think so. Slip ஆகக்கூடாது. Okay, sir. Sorry. Right. I think so. அது மாதிரி ஸ்லிப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க கொடுக்கறது. I think so. I think yes அப்படின்னா அது தனியா பிரிஞ்சு படி பாருங்க. I think soன்னா ஒண்ணா வந்துருது பாருங்க. I think so. Very good. I think so. சொல்லுங்க இப்ப ஹர்னிப்ரியா. சோ வந்து என்ன பாட ஸ்பீச்? இந்த இடத்துல so நார்மலா சோ வேற பாட ஸ்பீச். இந்த இடத்துல வேற பாத்தீங்களா? நான் எப்படி நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா அப்படி நினைக்கிறேன். adverb sir. Adverb தான். அவ்வளவுதான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நார்மலா சோ என்னவா இருக்கும்? கன்ஜங்ஷனா இருக்கும். Conjunction. எப்பயுமே அது கன்ஜங்ஷனா இருக்கும். இங்க பாருங்க சோ, ஃபார் இதெல்லாம் வந்து நம்மள ஃபார்லாம் போட்டு அடிச்சு தள்ளிடும். ஃபார்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பயுமே ப்ரிப்போஷனை நினைச்சிடக்கூடாது. நம்ம பார்ப்போம். அந்த இந்த ஒர்க் ஷீட்லயே பார்த்துருவோம். I think so. So வந்து இங்க adverb. 42 Kanishka. We never dash a television when I was a child. Never வந்திருக்கு. We never had a television when I was a child. Super. We never had a television when I was a child. Never simple present, simple pastல வருதுன்னா எப்பயுமே past ஃபுல்லாவே கவர் பண்ணதுனால never வருது. We never had a television when I was a child.
ரெண்டுமே சிம்பிள் பாஸ்ட் காம்போ. வென் சிந்துஜா மேம், வென் என்ன பாட ஸ்பீச்சுங்க இங்க? சிந்துஜா மேம், வென் என்ன பாட ஸ்பீச்சுங்க? சாரி சார், கன்ஜங்ஷன் சார். கன்ஜங்ஷன். சூப்பர் ம். சூப்பர். ம். ஏன்னா வென் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். வென் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே அட்வர்புக்கா போகும், இங்க அட்வர்பு கிடையாது. சார் நான் அட்வர்ப் தான் நினைச்சேன் சார். ஓ அட்வர்ப் அட்வர்ப் இது வந்து இருக்கும் போது அப்படின்னு வருதுல்ல, அது இருக்கும் பொழுது வரப்போ ரெண்டு எஸ்பி சப்ஜெக்ட் verb இங்க ரெண்டு 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 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணி பாருங்க. ரெண்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டு ஆமா. ஒரே கேட்டகரியை கனெக்ட் பண்றதுனால அது கன்ஜங்ஷன். பாருங்க, we never had a television, we never had subject verb, I was subject verb. 43 ஹரிப்ரியா. We paid the restaurant bill dash credit card. We paid the restaurant bill by credit card. பை கேஷா பை கிரெடிட் கார்டு, பை கார்டு ஆர் பை கேஷ் கேட்பாங்கல்ல. பை தான் வித்து வராது, வித்து வராது. அதுதான் உங்க கன்ஃபியூஷன் ஆச்சு இல்லைங்களா? ஆமா சார், அதான் ஒரு வாட்டி ஃபிட் பண்ணி பார்த்தேன். பை கார்டு ஆர் கேஷ் கேட்பாங்க நம்ம இதுல ஆமா. ஸ்டோர்ல. ஸோ பேசும்போது ஃபுல்லா பை தான் சார் சொல்லுவாங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். பிராமன் 44. 44. The last time that I Jonah was in Paris. The last time I saw Jonah was in Paris. வெரி குட். த லாஸ்ட் டைம்ங்கிறது சிக்னல் வேர்ட் ஃபார் சிம்பிள் பாஸ்ட். சூப்பர். த லாஸ்ட் டைம் ஐ சா ஜோனா வாஸ் இன் பாரிஸ். சூப்பர். 45 பவித்ரா மேம். If you borrow money from a friend, you should always pay it back promptly. A. வெரி குட். இஃப் யூ borrow money from a friend, you should always pay it back. இது வந்து ஒரு அட்வைஸா சொல்றதுதான். அதனாலதான் கண்டிஷனலா வந்தா இஃப் யூ borrow money என்ன ஒரு கண்டிஷனலா வந்தா சிந்துஜா மேம் எந்த கண்டிஷனலா வரலாம்? அது 0 1 2 3 மிக்ஸ்ட். என்ன சார் கண்டிஷன்? 0வா 1ஆ 2ஆ 3ஆ மிக்ஸ்டா? நீ வாங்கினா கொடுக்க ஒன்று தான் சார். 1 இஃப் யூ borrow you should always. வெரி குட், வெரி குட். அந்த 0 வராது, 1 தான் வரும். 2 வராது. ஒன்று தான். 3 வந்து இமேஜினரி, இமேஜினரில உண்மையான ஸ்டேட்மெண்ட் ஆமா சொல்றோம். சார், இது கண்டிப்பா ஒன்னோட தான் பொருந்தும் சார். 1 தான். வெரி குட், வெரி குட். 46 அன்னிப்ரியா. Can I make myself a cup of coffee? Of course. You dash to ask. Of course, you need not to ask. Sir, Don't answer have D, sir. Need Don't not have. Don't have. You don't have to ask. வெரி வெரி குட். Not to ask. நீட் நாட்டுக்கு அப்புறம் நம்ம அடுத்த வார்த்தையை நம்ம பார்த்து தான் ஃபிட் பண்ணுவோம். Mm. நீட் நாட்டுக்கு அப்புறம் 2 வராது. Okay, மஸ்ட் sir. நாட்டுக்கு அப்புறம் 2 வராது. ஹேவிங்க்கு அப்புறம் 2 வராது. வராது. ஸோ அது இப்போ ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அதனால நாளையும் பார்க்கணும், Don't have. டேஷுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது பஸ்ஸுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி தான். பஸ் வருதான்னு இந்த சைடும் பார்க்கணும், அந்த சைடும் பார்க்கணும். Okay, sir. ஒரு சைடு பத்தாது. எஸ். கனிஷ்கா 47. சார் ஒரே டவுட் சார் எனக்கு. சரி, அவங்க சொன்னோன்னு நான் கேட்கறேன் சார். பரவாயில்ல, கேளுங்க கேளுங்க sir. கேளுங்க. இல்ல சார், இந்த மை செல்ஃப் இருக்குல்ல சார், ஐ டூ இட் மை செல்ஃப் அப்படின்னு வர்றப்ப அது நானே செஞ்சேன் அப்படின்னு வருதுல்ல சார். ஆமா. சம்டைம்ஸ் வந்து எனக்காக செஞ்சேங்கிறதுக்கும் மை செல்ஃப் கொடுக்குறாங்க சார். அது அப்படி எப்படி sir? கொடுப்பாங்க, அப்படி கொடுப்பாங்க. சரி கொடுப்பாங்க. எனக்கு நானே செஞ்சேன். எனக்கு நானே அது சம்டைம்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல சார் படிக்கும் போது. அது அப்படியா இப்படியான்னு அதனால கேக்குறேன். இல்ல இப்ப யாரு சொன்னா அப்படி? who told you அப்படின்னா எதுல himself ஆர் அப்படி. இப்ப வந்து he toldன்னு சொல்லலாம். நீ தான் சொன்னீங்கன்னா மை செல்ஃப்பாங்க. மீன் அப்ப சொல்ல மாட்டாங்க, அப்ப மை செல்ஃப்னு சொல்லுவாங்க. அப்ப நானுங்கிற இடத்துல சில வாட்டி வரும், நானேங்கிறப்பையும் வரும். அதான் அது அந்த கொஸ்டின் வந்து யார் இதை பண்ணா? மை செல்ஃப் அப்படின்னா நான் பண்ணேன்னு சொல்லலாம், நானே தான் பண்ணேன், வேற யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலங்கிறதையும் சொல்லலாம் மை செல்ஃப். ஆனா நானுங்கிற மீனிங்கும் வரும், நானேங்கிற மீனிங் வரும். அது அந்த கான்டெக்ஸ்ட் வச்சு தான் அது பண்ண முடியும். ஆமா, அப்படிதானே சார்? அது வந்து நீங்க தப்பாவும் எடுத்துக்கலாம் அந்த வார்த்தையை, ரைட்டாவும் எடுத்துக்கலாம். நீங்க மீன் இப்போ யார் பண்ணான்னா மீன் சொல்ல மாட்டீங்க, மை செல்ஃப்னு தான் சொல்லுவீங்க.
ஆமா ஓகே மை செல்ஃப் தான் கரெக்ட். மைனோ மீயோ நீங்க சொல்ல முடியாது. அப்ப அந்த மை செல்ஃப்ல வந்து நீங்க வேற எந்த அர்த்தமே எடுத்துக்க முடியாது. அப்ப நானே தானே சார் வரும் நானே. நானேங்கிறது எப்படின்னா ஐ டிட் இட் மை செல்ஃப் அப்படிங்கிறப்ப நீங்க வந்து நானேன்னே சொல்லுவீங்க. மை செல்ஃப்னா நானுங்கிற அர்த்தத்துக்கு வரலாம். அந்த கான்டெக்ட் பொறுத்து தானே இருக்கு. ஓகே 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 சார். ரெண்டுமே வரலாம். ஆன்சர் வந்து ரெண்டுமே அது வரலாம். 47 ஒரு குரூஷியலான ஒரு விஷயம். வில் கோ வித் பவித்ரா மேம். 47. I do a lot of sport in my free time. A. யா இந்த ஜெனரிக்கா ஸ்போர்ட்னு வர்றப்ப டூ பண்ணணும். இப்ப டென்னிஸ் கிரிக்கெட்னு போறப்ப நீங்க வந்து ஐ பிளேன்னு சொல்லலாம். பிளேன்னு சொல்லலாம். ஐ பிராக்டிஸ்ன்னு சொல்லலாம். ஆனா வந்து ஸ்போர்ட்னு ஜெனரிக்கா வர்றப்ப டூ தான் வரும். ஆல் ரைட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 47 டூ. எஸ். 48 ராமன். Does anywhere interesting recently? கேர்ஃபுல்லா இருக்கணும். Have you been anywhere interesting recently? அவ்வளவுதான். இந்த ரீசன்ட்லி தான் இங்க சிக்னல் வேர்டு. ஸோ இப்ப ரீசன்ட்லி சிக்னல் வேர்டு வந்து பொதுவா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் வரும். மெயினா பார்க்க வேண்டியது அந்த வார்த்தைகளை தான் பார்க்கணும். ஸோ ஃபார், ரீசன்ட்லி, ஜஸ்ட், எட், இது எல்லாமே சிக்னல் வேர்ட் ஃபார் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் ரைட். அன்னிப்பிரியா அதுல மெயின் வேர்ப் என்னங்க? 48ல மெயின் வேர்ப் என்ன? அன்னிப்பிரியா சொல்லிடலாம், நீங்க சொல்ல முடியும். Have you been anywhere interesting recently? மெயின் வேர்ப் என்ன? Anywhere, sir? இல்ல, என்ன சொல்ல வந்தீங்க? மெயின் வேர்ப் என்ன? எனிவேர் எங்க வரும்? சிந்துஜா, Have you been? பீன் சார் பீன். பீன். எனிவேர்ல வேற இருக்கு பாருங்க. அட்வர்ப் அதுல வேறே உள்ள வச்சிருக்காங்க பாருங்க. எங்க வேப்பு இதுல கொஞ்சம் confuse ஆகுது. புரியுதுங்களா? எனிவேர் Okay, sir. Okay, sir. பீன் தான் மெயின் வேர்ப். ஈஸ் வாஸ் பீன், ஆர் வேர் பீன். V3 பாருங்க. V3 உட்கார்ந்துருக்கு பாருங்க. இதுதான் இங்கிலீஷ்ல உள்ள மெயினான ஒரு இது. போட்டுலாமா பார்க்கிங் லாட்ல? இப்ப பீன் கோயிங்ல பீன் வந்து சப்போர்ட்டிங் வெர்ப், ரைட்டா? எஸ் சார். sir. இது சப்போர்ட்டிங் இருக்குங்க. வெறும் பீனோடயே முடிஞ்சதுன்னா மெயின் வெர்ப் ஆயிடுது. ஓ, அதே வார்த்தை இதே பீன் வந்து சப்போர்ட்டிங் வெர்புங்க. நோட் பண்ணிக்கிங்க. இங்கதான் ஓப்பன் க்ளோஸ்ல இருந்து மல்டிபிள் க்ளோஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் நம்மள ஸ்டம்பிள் ஆக்கிடும். எஸ் சார். மெயின் வெர்ப் பீன். இப்ப இன்ட்ரெஸ்டிங் அது சொல்லிடலாமா ஹர்னிப்ரியா? இன்ட்ரெஸ்டிங் என்ன? அது மட்டும் தான் விட்டுருக்கோம். இங்க என்ன வெர்ப் இது? என்ன வெர்புங்க? Interesting adjective, sir. வெரி குட், வெரி குட். இட் ஹஸ் பீன் இன்ட்ரெஸ்டிங். ஹேவ் யூ பீன் இன்ட்ரெஸ்ட்? ஸோ இந்த இது அதுக்கு முன்னாடி வருது பாருங்க. இப்ப இந்த அட்ஜெக்டிவோட அட்ஜெக்டிவா குவாலிஃபை பண்ணது அட்ஜெக்டிவோட பண்பு. Adverb. அட்வர்ப். பிரமாதம். ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த லூப்புக்கு மட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பக்காவா வந்துடும். நீங்க எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் யாரு கொடுத்தாலும் சரி அடிச்சு உடைச்சிடலாம். 49 கனிஷ்கா. It's Walter's birthday on Friday. Arrow mark மறைக்குதே. இருங்க நான் எடுத்து. Go ahead. It dash be 30, I think. ஐ திங்க்னு வருது இல்லையா? Should be 30. எப்படி ஐ திங்க்? ஹர்னிப்ரியா சொல்லுங்க. It's Walter's birthday on Friday. He will be 30, I think. He will be 30, I think. செல்லு வந்து எப்பயுமே நான் சொன்ன 100% 90% தான். ஹீக்கு அப்புறம் செல்லு வராது, தூக்கிடலாம். ஹீ கேன் பி 30ங்கிறது அது அப்படி ஒரு இங்கிலீஷே கிடையாது. கிடையாது. நம்ம திங்க்ல வராது. He will be 30. அது He will be புரியுதுங்களா? 30. He'll be Okay, 30. sir. I Okay, think okay, I got it. He will be 30. ஷுட்னு சொல்லி நம்ம அது வந்து
கண்டிஷனான ஒரு வார்த்தையை போட முடியாது. கேன்ங்கிற மாதிரி ஒரு லூஸ் வேர்ட் கிடையாது. ஷெல்லு கிராமட்டிக்கலா ஆகும். 50 பவித்ரா மேம். பவித்ரா மேம் இருக்காங்களான்னு தெரியல. ராமன் கோ வித் இட். Yes, sir. Learning the piano isn't as difficult as learning the violin. கீவேர்ட் எல்லாம் தெரியுது. படார்னு அடிக்கலாமே. கீவேர்ட் எல்லாம் தெரியுது. Dan. Difficult. அஸ் இங்க அஸ் இருக்கு இல்லையா? ராமன் இங்க பாருங்க. இங்க அஸ் இருக்கு பாத்தீங்களா? Yes, sir. As difficult as, yes, sir. difficult as. as difficult. As As difficult as learning the as- violin. இந்த Yes, இடத்துல sir. சோ இருந்தாலும் Learning the piano as isn't இருந்தாலும் as இதுக்கப்புறம் difficult as learning the violin. வெரி குட். Yes, sir. படார்னு அடிச்சிருக்கணுமே. Yes, sir. நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த இடத்துல isn't வந்தங்காட்டி அந்த as difficult அப்புறம் வேற ஏதாவது வருமோ அப்படிங்கிற கொஞ்சம் அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கீவேர்ட் பார்த்திருக்கணும். ஸ்லிப்பா இருக்க Yes, sir. கூடாது. ஸ்லிப்பா இருக்க Yes, கூடாது. sir. Sorry, sir. Yes, sir. அது Yeah. கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்றேன். பவித்ரா மேம் 51. If the weather is bad tomorrow, we can go to a museum. சூப்பர். சிந்திச்சா கண்டிஷனல் மட்டும் நம்பர் சொல்லுங்க. 0 1 2 3 மிக்ஸ்ட். எஸ் சார். இஃப் த வெதர் ஒன்று தான் சார். 1. அதனாலதான் இங்க டுமாரோன்னு பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இங்க டுமாரோ ஈவ் கிளாஸ்ல உங்களுக்கு வில்லு வராது, ஃபியூச்சர் வராது. அருமையா சொன்னாங்க. இந்த வெதர் இஸ் பேட் டுமாரோ. சூப்பர். So நிறைய why not இந்தியால would வந்து be இந்த ஏன் weather- வரல சார்? சொல்லுங்க. would be ஏன் வரல? ஆக்சுவலி இது வரதுக்கு வராது வாய்ப்பு வராது. இருக்கு. ஏன் உட்டு வரல? வில்லுலாம் இங்க வராது. இந்தியால வந்து நம்ம Why? ஈஸியா போட்டுருவோம். இதுல நான் பார்த்த ஒரு 1000 பேருக்கு டெஸ்ட் கொடுத்தோம்னா ஒரு 900 பேர்னாவது இதை வில்பி போட்டுருவாங்க. எதுக்காக போடுவாங்கன்னா இந்த டுமாரோ இருக்குன்னு போட்டுருவாங்க. ஆனா ஈவ் Yes, கிளாஸ் sir. டெக்னிக்கலா வில்லு வரக்கூடாது. வில்லு வரக்கூடாது. வந்து இமேஜினரி மேம். அது நீங்க யோசிக்கவே வேணாம். அது வந்து இமேஜினரி மேம். அது வராது. நான் வில் பி தான் வரும்னு வராது. சொன்னேன். எனக்கு இங்க டுமாரோ வில்லு வராது பிரதர். ஈவ் கிளாஸ்ல பிரசன்ட் தான் வரணும். பார்க்கலாம் நிறைய இருக்கு. Okay, yes, sir. Yes, sir. Yes, நிறைய sir. பார்க்க போறோம். Class ல The வந்தாங்க. Yes, weather sir. is bad tomorrow. We can go to a museum. Very good. Super. 52 again, Pavitra ma'am. 52. About 1 billion cans of Coca-Cola are drunk around the world every day. B. Super. இந்த பாருங்க 1 billion can. இந்த 1 billion ஓட கட் பண்ண கூடாது. Plural. Cans. 100 கோடி cans. Plural. 100 கோடி. 1 பில்லியன் இல்ல 100 கோடி அப்படிங்கிறப்ப ஆறுத வரும். சூப்பரா பண்ணாங்க. அரவுண்ட் த வேர்ல்டு. இப்ப சொல்லுங்க பவித்ரா மேம். அரவுண்ட் என்ன பாட ஸ்பீச்? Proportion. இந்த இடத்துல ப்ரொபோசிஷன் தான். அரவுண்டும் அதே மாதிரி தான் வரும். நல்லா பாத்துக்கோங்க. அபவுட் மாதிரி. ஆமா சார். அபவுட் மாதிரி தான் வரும். அரவுண்ட் Adverb. அரவுண்ட் 10 கிலோமீட்டர்ஸ்னா அட்வர்ப். Yes, sir. Adverb. கிட்டத்தட்ட அப்படிங்கிறது அட்வர்ப். அரவுண்ட் திஸ் அதை சுற்றி. இது சுற்றி. இது வந்து உங்களுக்கு ப்ரொபோசிஷன். ப்ரொனவுனுக்கு பதிலா வரும். Okay. அரவுண்ட் த வேர்ல்ட். நவுன் பிளேஸ் போடுறீங்க. பார்த்துக்குங்க. அந்த மாதிரி அரவுண்டு வர்றப்ப எபோட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்பதான் சார் இந்த அரவுண்ட் பத்தி ஒரு புது ஃப்ரேஸ் எனக்கு தெரியும். இந்த அரவுண்ட் த கார்னர் கிட்ட இருக்கு. அது Super. இப்பதான் சார் எனக்கு தெரியும். சூப்பர். 53 சிந்துஜா மேம். 53. எஸ் சார். மை மாம்ஸ் நாட் வெரி வெல். சாரி டு ஹியர் தட். சூப்பர். சாரி டு ஹியர் தட். இந்த ஓங்கிறது தான் இன்டர்ஜெக்ஷன். இந்த இன்டர்ஜெக்ஷன் பாருங்க. போட்டுட்டு கமா போட்டிருக்காங்க. இது போடல, கமா போட்டிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா அவங்க லைட்டா பேசுறாங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்ப அவங்க என்ன போட்டிருப்பாங்க? எக்ஸ்கிளமேஷன் போட்டிருப்பாங்க. நல்லா பாத்துங்க. ஓன்னு போடுறப்ப அந்த எமோஷனை காட்டுறாங்க பாருங்க. கமா தான் போடுறாங்க பாருங்க. கேர்ஃபுல்லா Yes, பாருங்க. அதனாலதான் பங்க்சுவேஷன் ரொம்ப முக்கியம். 54 கணிஷ்கா. Hans isn't here. He danced to see his grandmother. He will be back tomorrow. கேர்ஃபுல்லா பண்ணணும். டைம் எடுத்துக்கங்க. ஒரே அடி அடிச்சிடணும். நீங்க சொல்றது தப்பா மட்டும் இருக்கக்கூடாது. டேக் யுவர் டைம். நிறைய கீவேர்டு கொடுத்துருக்காங்க.
Answer A, sir. He has gone to see his grandmother. எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு பிடிச்சிங்க? அவங்க வந்து hands isn't here அப்படின்னு Yes, sir. சொன்னாங்க. Very good. அங்க present tense போட்டிருக்காங்க பாருங்க. இப்ப அவர் இல்லைங்க. சோ ஏதோ ஒரு இதுல you'll be back tomorrowன்னு ஃபியூச்சருக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அது பிரசன்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவுல தான் நடக்க போகுது. அப்ப he has gone to see, he has been வராது. he has beenனா அவன் லைஃப்ல கிராண்ட் மதர் பிளேஸ்க்கு போயிருக்கான். ஆனா இப்ப இங்க இருக்கான். ஆனா இங்க இல்லவன் he isn't here and isn't hereன்னு வந்துட்டாங்க. அப்ப has been தூக்கிடணும். பவித்ரா மேம் புரியுதுங்களா? has been தூக்குறதுக்கு காரணம் Yes. அவன் இங்க இல்லைங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. அவன் இல்லைன்னா அவங்க போயிருக்கான்னு அர்த்தம். போயிருக்கிறான். he has gone. சூப்பர் சூப்பர். டஃபர் 54 இயர். நிறைய பேர் ஸ்லிப் ஆயிடுவாங்க. ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு நினைப்பாங்க. கிளீனா ஹேண்ட்ஸ் இஸ் நாட் ஹியர்னு போட்டுட்டாங்க. போட்டு லாக் பண்ணிட்டாங்க டென்ஸ். சூப்பர். 55 கனிஷ்கா again. Would you mind changing my appointment? Dash time on Friday is fine. Any time on Friday is fine. சூப்பர். ஹண்டிபிரியா ஃபைன் வந்து என்ன பாட ஸ்பீச்? சார் ஃபைன் என்ன பாட ஸ்பீச்? adjective சார். சூப்பர். Fine. அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபைன் வந்து ஒரு ஹோமோனம். ஒரு ஃபைன் வந்து பனிஷ்மெண்ட். ரைட். பனிஷ்மெண்டா வர்றப்ப பாருங்க, பனிஷ்மெண்ட்னே சொல்லிட்டேன். வர்றப்ப நவுனா தான் வரும். ரைட். இந்த ஃபைன் வந்து அவங்க சொன்னது கரெக்ட். ஃபைன்னா நைஸ். அட்ஜெக்டிவ் பார்த்துக்கணும். மைண்ட்ல ஒரே தான் நினைப்பா இருக்கக்கூடாது. அது ஹோமோனமா உடனே இது பண்ணணும். உடனே ஐடென்டிஃபை பண்ணணும். வெரி குட். சார் ஒரு டவுட் சார். சார் இது நீங்க நம்ம கொஷின் பேப்பர் பண்றப்ப வந்திருந்தது சார். இப்ப அவங்க சொன்னாங்கல்ல சார் எனி டேன்னு எனி டைம்னு சொன்னாங்கல்ல சார். ஆமா. இப்போ அதுல கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா உள்ள அந்த பேராகிராஃப்ல எவ்ரி வெட்னஸ்டேன்னு கொடுத்திருந்தாங்க சார். ஆனா அதுல இருந்து கொஸ்டின் கேட்கும்போது எனி வெட்னஸ்டேன்னு கேட்டிருந்தாங்க சார். அது எனக்கு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆனிச்சு சார். எவ்ரி வெட்னஸ்டேல எனி வெட்னஸ்டேவும் இருக்குதானே சார்? ரெண்டுமே இருக்கு. எனி வென்ஸ்டேன்னா நீங்க கேள்வியா கேட்கிறப்ப எனி வென்ஸ்டேன்னு கேட்போம் ஜெனரலா. பதில் சொல்றப்ப எவ்ரி வென்ஸ்டேன்னு சொல்லுவோம். ஆனா எனி வென்ஸ்டேக்குள்ளதான் எவ்ரி வென்ஸ்டே இருக்குது. ஆமா எவ்ரி வெட்னஸ்டேக்குள்ள தானே சார் எனி இருக்கு. அதுதான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அப்புறமா நான் ஆன்சர் பார்த்தப்ப எனி வந்து நான் தப்புன்னு போட்டுட்டேன். ஆனா எனி வந்து ட்ரூ தானே சார். அப்ப நான் எவ்ரி வெட்னஸ்டே எனி வெட்னஸ்டே ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆமா ஆமா ஆமா. இது எந்த இதுல சொல்றீங்க? எஃப்சி பேப்பர்ல இருந்ததா? இல்ல முதல்ல உள்ளது சார். பிஇடில பெட்டில் இருந்தது. பெட்டல. இது நம்ம சில ஆன்சர்லாம் அது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஆமா சார். பட் அடுத்தடுத்த கிளாஸ்ல பண்ணுவோம். ஏன்னா ஓகே தேங்க்யூ சார். எனக்கு அது பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆனிச்சு சார். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் ஆன்சர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே எவ்ரில தானே எனி வரும் அப்படிதான் கேட்டிருக்காங்க போல. இதுல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. எனி டைம் ஆன் ஃப்ரைடே இஸ் ஃபைன். இங்க எவரி வரவே வராதுன்னு நமக்கு நல்லா தெரியும். எனி டைம் ஆன். சூப்பர். Yes, sir. Thank you. 56 ராமன். Yeah, when I was child, I used to climb the wall and jump into our neighbor's garden. தப்பு பண்ணிட்டீங்களே. I would climb, sir. அதான் வருமா சார்? When I was child, I would climb. I used to அப்புறம் 2 இருந்ததுன்னா நீங்க அதை போட்டிருக்கலாம். ஓ சாரி சார். அப்ப would தான் வருங்க. பார்க்கிங் லாட்ல போட்டிருக்கோம். எப்படி போட்டிருக்கோம்? வுட்டுக்கு 2 மீனிங். நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல யூஸ் டு வரன்ட்டு யூஸ் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டேங்க. 2 வராம. எஸ் சார். would தான் கரெக்ட்டுங்க. I would go in the past அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா பாஸ்ட்ல போயிட்டு இருந்தேன் அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். I would go tomorrowனா ஃபியூச்சருக்கு நாளைக்கு போவேன்னு அர்த்தம். எஸ் சார். ரெண்டுமே வுட்டா தான் இருக்கும். நம்மள கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ வுட்டுங்கிறதுக்கு ஒரு மீனிங் வந்து பாஸ்ட் ஆஃப் வில். நம்ம நிறைய பார்க்கிங் லாட்ல போட்ட விஷயம் தான் அது. பார்க்கிங் லாட்டை நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டினாவது பார்த்துடணும். எல்லா பார்க்கிங் லாட்டையும் பார்த்துடணும். இன்னொரு வுட்டு அது இமேஜினரி பாஸ்ட். இன்னொரு வுட்டு யூஸ்டு. நிறைய போட்டுக்கிட்டே இருப்போம். என்ன அப்பப்ப அது தெரிஞ்சிடும். ஷுட் என்ன டூங்க இது? கண்டிப்பா என்ன டூ இது?
Sir, ought to. ought to இது என்ன must have to Have. இது என்ன டு can Able to. able to. ஸோ இதுல வந்து இது வந்து பி ஏபிள் டு be able to குட் வந்து என்ன டு I wasn't was I able was to. able to yes sir. Was able to. வில் வந்து என்ன டு will be able to. will be able to ஒன்றும் இல்லை பி கோயிங் டு be able to oh, Be 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 going, going going to to what, sir? going to. going to be going to ஐ வில் கோனா ஐ எம் கோயிங் டு கோ ஐ வில் சரி. ஆஸ்க் ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஸோ இது பார்த்தீங்கன்னா செமி மாடல்ஸ் இது பேர் வந்து செமி மாடல்ஸ் சார் அமெரிக்கன் அப்ப will be able to எதுக்கு சார் வரும்? இது இதுதான் இது வில் ஓ இருக்குது வில் தான் ஐ வில் கோ தான் ஐ எம் கோயிங் டு கோ இப்போ ஓகே ஓகே சார். ஐ வில் ஆஸ்க் ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் இது செமி மாடல்ஸ் ஆமாம். புரியுதுங்களா இது 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 ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க படிக்க தான் ஞாபகம் வரும் மனப்படமே பண்ண முடியாது இது இங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாரு ராமன் திருப்பி பெரிய ஸ்லிப் பண்ணிட்டாரு இங்க யூஸ் டு டூன்னு வந்திருந்தா என்ன கரெக்ட் பார்க்க வேணும்? அவங்க உங்களை கன்ஃபியூஸ் sorry பண்ணி sir used to do 57 ராமன் yes sir have you finished dash the wall yet கரெக்டா சொல்லணும் have you finished painting the wall yet இந்த இடத்துல ஹாவ் யூ ஃபினிஷ்க்கு அப்புறம் ஜெரண்ட் தான் வரும் ஹாவ் யூ ஃபினிஷ் டூ பெயிண்ட்னு இன்ஃபினிட்டிவ் வராது சூப்பர் ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் லஞ்ச் பாருங்க ஹாவ் யூ ஃபினிஷ்ட் த ஃபுட் அந்த நவுன் தான் உட்காருது பாருங்க ஸோ அங்கே ஜெரண்ட் ஒரே ஒரு ஜெரண்ட் இங்கே வந்து பெயிண்டிங் தான் வச்சு நீங்கள் பண்ணணும் சூப்பர் 57 கனிஷ்கா 58 Can you help me? I have tried dash hotel in the city and couldn't find a room. careful Many hotel in the city. I No, couldn't Rati. find- ஒன் மோர் டைம் many and மெனிக்கு city. அப்புறம் ஹோட்டல் வரும் ஹோட்டல் தானே இருக்குங்க ஹோட்டல் தானே இருக்கு எப்படி மெனி வரும் ஹோட்டல்ஸ் வந்ததால மெனின்னு போட்டிருக்கணும் ஹோட்டல்ஸ் Every hotel in the city. அதுக்கு தான் அவங்க ஹோட்டல்ல நீங்க பாக்குறீங்களான்னு பாக்குறாங்க அவ்வளவுதாங்க 58 சி தான் ஆன்சர் Every hotel. ஏன் கனிஷ்கா இப்படி தப்பு பண்ணோம் இங்க இப்படி இதுதானே பெரிய B2 லெவல்ல வந்திருக்கு பாருங்க B2வே வரல அது B1ல தான் I இருக்கும் tried உடனே எனக்கு ஹோட்டல்னு பார்த்தோன்னே மெனி அப்படின்னு அந்த இது அந்த மட்டும் ஹோட்டல்னு strike பார்த்தோன்னே மெனியை தூக்கி எரிஞ்சிருக்கணும் ஹோட்டல்னு பார்த்தோன்னே ஆளை தூக்கி எரிஞ்சிருக்கணும் Alright? அது பார்த்தோன்னே அதை பண்ணியிருக்கணும் 59 பவித்ரா மேம் Lena used to find work boring until she became a nurse. Or since she became a nurse. இந்த லேனாவா லேனான்னு வச்சுக்கலாம் லீனா 2 ஈ போட்டிருப்பாங்க பொதுவா லேனா லேனா யூஸ் டு ஃபைண்ட் ஒர்க் போரிங் until she became a nurse very good ரொம்ப முக்கியம் இது சில Since வரும்ல sir. since ஒரு until தான் ஒரு no He used to find work boring. Since, அவங்க நர்ஸா starting ஜாயின் வந்து பண்ணதுல இருந்தே போரிங்கா இருக்கு. இல்ல பண்ற வரைக்கும் maximum last தான் வருவாங்க Sorry, one at a time. I can't hear. பவித்ரா மேம் மீனிங் மாறிடும் since she became a nurseங்கிறது எப்பன்னா அவ நர்ஸா ஆனதுல இருந்து லேனா யூஸ் டு ஃபைண்ட் போரிங் இல்ல இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் அவன் என்ன கொடுக்குறான் பாருங்க லேனா யூஸ் டு ஃபைண்ட் ஒர்க் போரிங் அவ பாஸ்ட்ல அவளுக்கு வந்து போரிங்கா இருந்துகிட்டே இருந்திருக்கு ஒவ்வொரு வேலையும் போரிங்கா இருந்துகிட்டே இருந்திருக்கு since she பாருங்க since she became a nurse அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அப்படியே கன்ஃபியூஸ் ஆகும் நல்லா பாருங்க அவ வந்து ஒர்க்கு ஃபுல்லா போர் இருந்துகிட்டே இருந்திருக்கு திருப்பி போய் நர்ஸ் ஆனதுல இருந்துன்னு வராது இல்லையா பாஸ்ட் தெளிவா பாஸ்ட் இல்ல போட்டு until தான் எனக்கு தோணுச்சு பட் அது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. இல்ல சின்ஸ் பொதுவா I understand. இப்படி இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேமுக்கு சின்ஸுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு இது போடுவாங்க
இயர் போட்டுருவாங்க, ஒரு பீரியடை, ஒரு காங்கிரீட் பீரியடை போடுவாங்க. அதாவது காங்கிரீட் டைம் பீரியடில் காங்கிரீட் டைமை போடுவாங்க. சின்ஸ் வந்து நம்ம பார்த்தாலே தெரிஞ்சு சின்ஸுக்கு அப்புறம் அது சின்ஸை வந்து இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க போடுற சின்ஸ் வந்து கன்ஜங்ஷனா சொன்னீங்க, ஞாபகம் இருக்குங்களா? அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து இப்போ எனக்கு புரியுது என்னன்னு. சின்ஸோட பாடம் ஸ்பீச் என்னங்க? சின்ஸ் 90 பாருங்க, நல்லா பாருங்க. சின்ஸ் 1997 போடுறேன். இந்த சின்ஸோட பாடம் ஸ்பீச் எனக்கு ப்ரிப்போஷன் சார், இது ப்ரிப்போஷன். Portion. நான் கேட்டது பவித்ரா மேம் கேட்டேன். ஏன்னா சாரி சார், சாரி. அவங்க கரெக்டா புரிஞ்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியும். சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப since she became a nurse. ஒரு பெரிய சென்டென்ஸே கொடுக்குறாங்க. இப்ப ஏன் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு எனக்கு புரிஞ்சது. ஏன்னா இப்ப சொல்லுங்க, சின்ஸ் வந்து பவித்ரா என்னங்க இது? இது என்ன சின்ஸ்? சொல்லுங்க பவித்ரா மேம், சின்ஸ்ங்கிறது என்ன பாடம் ஸ்பீச்? அவங்க நர்ஸ் ஆனதுல இருந்தே உங்களுக்கு வந்து போரிங்கா இருக்கு. எனக்கு பாடம் ஸ்பீச் சொல்லுங்க. இது ஃபுல்லா படிச்சுட்டு எனக்கு பாடம் ஸ்பீச் சொல்லுங்க. இது இந்த கான்டெக்ஸ்ட்ல பாடம் ஸ்பீச் ப்ரிப்போசிஷன் கிடையாது. Lena used to find work boring. ஒரு கிளாஸ் முடிச்சிட்டாங்களா, ஒரு சென்டென்ஸ் she became a subject verb, இன்னொரு சென்டென்ஸ் வந்துருச்சா, 2 சென்டென்ஸை இணைக்குது. இப்ப என்ன சொல்லுங்க? கன்ஜங்ஷன். இது எல்லாமே கன்ஜங்ஷன் தான், unless, until, if, since. ஆனா நீங்க அத வந்து ப்ரிப்போசிஷன் எடுத்துட்டு சின்ஸ் அப்படி போட்டதுனால தான் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்தது. புரியுதுங்களா? ஓகே, அவ்வளவு. அது பக்காவான கன்ஜங்ஷன், பக்காவான கன்ஜங்ஷன். அதனாலதான் சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். ஆக்சுவலி இப்ப சின்ஸ் வந்துன்னா மேக்ஸிமம் வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் அந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதுதான் யூஸ் அதுதான் அந்த அப்ப எப்போ வரும்னா சின்ஸ் 1997னா அப்பதான் அது ப்ரொபோசிஷனா இருந்தாதான் இந்த இடத்துல வந்து இப்படி வந்திருக்காது. என்ன வந்திருக்கும்? லேனா ஹாஸ் பீன் ஒர்க்கிங், லேனா ஹாஸ் பீன் ஃபீலிங் போர்டு சின்ஸ் ஹர் ஃபர்ஸ்ட் ஜாப், சின்ஸ் 1997. எப்பல இருந்து அவங்க போரா ஃபீல் ஆமா, அவரு கனெக்ட் பண்ணாரு பாருங்க, ராமன் பக்காவா கனெக்ட் பண்ணாரு பாருங்க. என்னன்னா இந்த இடத்துல ரெண்டும் சேம் கேட்டகரி வந்துடக்கூடாது. சேம் கேட்டகரி வந்ததுன்னா அது கன்ஜங்ஷன். இப்ப கன்ஜங்ஷன் போட்டீங்கன்னா மீனிங்கே மாறி போயிடும். அருமையான கொஸ்டின். இப்ப அவங்களுக்கு டவுட் வந்தது ரொம்ப நியாயமான ஒரு டவுட். இத வந்து இந்த மாதிரி பல கொஸ்டின் வருது சார். எனக்கு சி லெவல்ல போனாலே பல கொஸ்டின் தான் வருது. சார் நேத்தி ஒரு கொஸ்டின் அனுப்புனீங்களே சார், 2 மணி நேரமா படிச்சுக்கிட்டே இருக்கேன். பாதிதான் சார் முடிச்சேன். அது பெட்டு மாதிரி இல்ல சார், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு சார். எஃப்சி ட்ரான்சிஷன் எப்படியும் கஷ்டமா இருக்கு. பெட்டு ஒரு 20-30 பேப்பர் போட்டுட்டு நம்ம எஃப்சி கொஞ்சமா எடுத்து வைக்கணும். அது 4 மணி குளத்து தண்ணியில இறங்குற மாதிரி எஃப்சி, ரைட்? இது வந்து ஷவர்ல குளிக்கிற மாதிரி பெட்டு. சார் நான் நேத்து ஷாக் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கொஸ்டின் எல்லாம் படிக்காம வெறும் பேராகிராஃப் மட்டும் படிச்சேன். அப்புறம் கொஸ்டின் படிச்சுட்டு திரும்ப படிக்கிறேன். எந்த வகையில படிச்சு பார்த்தாலும் ஃபுல்லா என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். அது பிராக்டிஸ் பண்ணா போதும். உங்க நாலேஜ் இங்க உள்ள எல்லாரோட நாலேஜ் லெவலுக்கும் சிஸ்டர் பொறுமையா பண்ணுங்க சிஸ்டர். நீங்க தானே இருக்க போறீங்க, பொறுமையா பண்ணுங்க. இல்ல அது முடிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. மத்த பேப்பரோட கம்பேர் பண்றப்ப அது அப்படி இருக்குன்னு சொல்றேன். இது மெயினா என்ன தெரியுங்களா, இங்கிலீஷை பொறுத்தவரையில ஒரு நான் லீனியர் லாங்குவேஜ்ங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஃபுல்லா போட்டு முடிச்சு 4-5 பேப்பர் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க. டாட்ஸ் தான், அந்த டாட்ஸை கனெக்ட். இப்ப சின்ஸ் இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா, சின்ஸ் வந்து ஒரு ப்ரொபோசிஷனா இருக்கு, கன்ஜங்ஷனா இருக்கு, நம்ப மாட்டோம்ல. ஆனா சின்ஸ் வந்து அப்படி இருக்கு. சோ பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அட்வர்பா இருந்தது இல்லைங்களா, ஒரு கன்ஜங்ஷனா இருக்கு. ஃபார் பாருங்க ப்ரொபோசிஷனா இருக்கும், ஒரு இடத்துல கன்ஜங்ஷனா உட்கார்றப்ப அந்த லாங்குவேஜோட அழகே மாறிடும். ரொம்ப அழகில் அந்த பியூட்டி வரும். இதை பார்ப்பீங்க நீங்க. அப்படி ஒரு பியூட்டி அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷுக்கு. ஏன்னா அப்படியே அதை உரிக்கிறார் இல்லைங்களா, அப்படி உரிக்கிறார். ஒரு பெண் வந்து தாயா இருக்கிறப்ப ஒண்ணு, பாட்டியா இருக்கப்போ ஒண்ணு, பொண்ணா இருக்கப்போ ஒண்ணு, இப்படி டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரே வார்த்தை ஒரே இதான். ஸோ அதோட பியூட்டி வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஃபார்லாம் வர்றப்பதான் அப்ப நமக்கு தெரியும். ஃபாரை வந்து சாதாரணமா நினைச்சிட்டோமே அப்படின்ட்டு இருக்கும். அப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. வீல் சி தட். இன்னைக்கு பார்க்க முடியலனாலும் இது அடுத்த கிளாஸ்லயும் ஃபுல்லா வச்சு இதை முடிச்சிருவோம். 60 இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே வர்றோம், முடிச்சு பார்க்கலாம். அடுத்த 20 மினிட்ஸ் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஃபாஸ்டா போகாம போனாலே போதும், நம்ம இது பண்ணிக்கலாம். 60 இப்ப கொஞ்சம் முன்னாடி சார் வென்னு நம்ம பார்த்தோம்ல சார், வென்னு வந்து கன்ஜங்ஷனா இருக்குன்னு. இப்ப வந்து வென் ஈட்டிங்
அப்படின்னு வந்தா வென்னு வந்து adverb, ப்ரிப்போஷனா adverb. சார்? When is your birthday? அட்வர்பாவும் வரும் மேம். When வென்னு is your birthday? அது எல்லாமே When is your அட்வர்பாவும் birthday? வரும். இல்ல அப்படி சார், ம். அப்படி கேட்கல சார். பிஃபோர் கோயிங், பிஃபோர் ஐ கோ, இது ரெண்டுத்துக்கும் கேட்கிறேன் சார். ரெண்டுத்துக்குமே மீனிங் ஒண்ணு தானே சார் தமிழ்ல? பிஃபோர் கோயிங், பிஃபோர் ஐ கோ, போறதுக்கு முன்னாடி, நான் போறதுக்கு முன்னாடி. ஆனா பிஃபோர் கோயிங்க்கு முன்னாடி பிஃபோர் வேற, பிஃபோர் ஐ கோக்கு முன்னாடி பிஃபோர் வேற பார்ட் ஆஃப் ஸ்பீச் தானே சார்? கட்டாயம் பிஃபோர்ங்கிறது பிஃபோர் கோயிங்னா பிஃபோர் வந்து ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன், அதுல வந்து கன்ஜங்ஷன் அது பிஃபோர் வந்து ஐ கோனா. கன்ஜங்ஷன் பிஃபோர் ஐ கோனா. ஆமா, எல்லாம் இது ஒரு சென்டென்ஸ். அவ்வளவுதான். அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு கூட சின்ஸ்க்கு சொன்ன பாருங்க, அதேதான். அதேதான் சார். ஆனா சின்ஸ்க்கு ஆனா மீனிங் ஒண்ணு அதுல, இதுல ஆமா, மீனிங் மாறது இல்ல சார், மீனிங் அதுல பொதுவா மீனிங் அது ஒண்ணு ஒண்ணா இதுதான். இருக்கும். ரைட், அந்த பொசிஷன் மாதிரி சென்டென்ஸ் இது பண்றாங்க. தமிழ்ல மீனிங் ஒண்ணா இருக்கும். அதான் சார் கேட்டேன். தமிழ் மீனிங் ஒண்ணா தான் இருக்கும். 60 சிந்திஜா மேம் இது பண்ணுங்க. Yes, sir. If I dash closer to my office, I could walk to work. If I lived, sir, lived. Yeah. வெரி குட். இஃப் ஐ லிவ்டு க்ளோசர் டு ஒர்க் ஐ குட் வாக். இது என்ன கண்டிஷனல்? இது வந்து செகண்ட் சார். சூப்பர். இப்ப இதுல என்ன உண்மை என்னன்னா, எனக்கு ஆபீஸ்க்கு பக்கத்துல நான் இருக்கிறதா என்னன்னு தெரியாது. எனக்கு இன்கேஸ் நான் இருந்தேன்னா நடந்தே போவேன். இப்போ ஒர்க்குக்கு வந்து இங்க என்ன பாடம் ஸ்பீச்சுங்க? வாக் டு ஒர்க். ஒர்க் வந்து நவுனா வெர்பா? நவுன் சார். நவுன். நல்லா பாத்துங்க. நவுன் ப்ரிபோசிஷன், அது நவுன். இஃப் ஐ குட். இப்ப பாருங்க, இஃப் ஐ லிவ்டு, இது வந்து இமேஜினரி. ரெண்டுமே இமேஜினரி தான், உண்மையா தெரியாது. நான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ புது ஆஃபீஸுக்கு நான் போறேன், அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆஃபீஸுக்கு பக்கத்துலயே இருக்குதுனாக்கா என் வீடு, நான் நடந்து போயிடுவேன். ஆஃபீஸுக்கு பக்கத்துல வீடு தள்ளி, கொஞ்சம் பக்கத்துல இல்லாம தள்ளி இருக்குன்னா நான் நடந்து போக முடியாது. சூப்பர். கண்டிஷனல் 2. 61 ஹரிணி பிரியா. I dash outside the cinema when suddenly a police car arrived. இந்த காம்போ பத்தி அடிக்கடி பேசிருக்கோம். I was standing outside the cinema when suddenly a police car arrived. சூப்பர். தியேட்டருக்கு பதிலா மூவி தியேட்டர்னு நம்ம சொல்லுவோம். அவங்க சினிமான்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா தேர் சினிமாங்கிறது சினிமா இல்ல, படம் இல்ல, படம் நடத்துற இடம், படம் ஓட்டுற இடம். வெரி குட். பாஸ்ட் கண்டினியூஸும் சிம்பிள் பாஸ்டும் இங்க இருக்குது. தொடர்ந்து ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு பாஸ்ட்ல, அப்ப இன்னொரு வேலை நடக்குது. வெரி குட். 61 சூப்பர். முடிஞ்ச அளவு எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுவோம். இனிமேதான் முக்கியமா why not have stood அது எதனால வராது. வரல? இந்த காம்போ வராது. எப்படின்னா, when I stood outside the cinemaங்கிறது இது வந்து சடன்லின்னு போடுறான் பாருங்களேன். திடீர்னு நான் நின்றுட்டு இருந்தப்ப போலீஸ்கார் திடீர்னு வந்தது. நான் அதுக்கு முன்னாடியும் நின்றுட்டு இருந்தேன், அந்த போலீஸ்கார் வர்றப்பையும் நான் நின்றுட்டு இருக்கேன். ப்ராபபிளி அந்த போலீஸ்கார் போனதுக்கு அப்புறம் நின்றுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டினியூஸா ஒரு ஆக்டிவ் இது நடக்குது பாருங்க. ஐ வாஸ் பிளேயிங் பியானோ when my friend came into the house. I was playing piano. I was eating. I was taking dinner. I was having dinner when my friend arrived. அதாவது அதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அப்ப உள்ள வரேன். புரியுதுங்களா? கண்டினியூஸா ஒரு ஆக்ஷன் நடக்குது. இது வந்து ஆன்சர் பியா தான் இருக்க முடியும். இந்த காம்போவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் பேப்பர்லயும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன்னா ஸ்டுட் போட்டுறக்கூடாது. நீங்க அதை உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறோமான்னு பாக்குறாங்க இந்த காலத்தை. இந்த மாதிரி காம்போ வந்துகிட்டே இருக்கும். சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். எஸ், சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட், சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் காம்போ வந்துகிட்டே இருக்கும். 62 ஹரிணி பிரியா. Shall we go to the rice boat for dinner? It dash be fully booked. They were sometime busy on Monday. They are sometime. வேறெல்லாம் சொல்லக்கூடாது. Okay sir. இது பண்ணிடுவாங்க. ரொம்ப பாத்துக்கணும். திடீர்னு ஒரு இன்டர்வியூல வந்து ஸ்கூல் இன்டர்வியூல நான் போயிருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சும்மா ஒரு 2 நிமிஷம் அந்த பேராகிராஃப் மட்டும் படிங்கம்பாங்க. நல்லா சத்தமா படிங்கம்பாங்க. முடிஞ்சிடும். இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, போயிட்டு வா அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த ரீடிங்ல எல்லாமே முடிஞ்சிடும். சார் சிஎஸ் அகாடமில அவ்வளவு டெஸ்ட் வைப்பாங்க சார் டீச்சர்ஸ்க்கு. ரொம்ப கஷ்டங்க. சூப்பர். கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ்ல பெருசா பண்ணுவாங்க. சிஎஸ் அகாடமி ஒரு லீடிங் இன்ஸ்டிடியூஷன்.
அவங்க எஸ் ஈரோட்லயே சார் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பயே. எஸ் சார் ஈரோடு அந்த பிவிபி ஸ்கூல் இருக்கிறப்பவே கொஞ்சம் மெட்ரிக் நல்லா இருந்தது சார். அதுக்கப்புறம் சிஎஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர் நல்லா ஈரோடு. பண்ணாங்க. நான் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் கோயம்புத்தூர்ல. ஓகே சார். எப்படியும் ஒரு 100 பேர்னாவது என்கிட்ட படிச்சிருப்பாங்க சிஎஸ்ல இருந்து. ஓகே அது சார். குறைச்சலா நீங்க எந்த ஸ்டூடெண்ட் அங்கே தான் வேணுனாலும் படிச்சேன். ஓகே சார். எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் இந்த மாதிரி டென்னிஸ் கோச் ராமன் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியுங்க. சூப்பர். எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துருக்காங்க சார். ஒரு 70% ஸ்டூடெண்ட். நான் கேக்குறேன் சார் நான். ஆஸ்திரேலியா வந்தா ராமன் ப்ரோ கோச். ஆஸ்திரேலியா ஓப்பனே ஜனவரியில பாத்துடலாம் அவரோட உட்காந்து. ஆமா. எஸ் சார். டிக்கெட் தான் ரொம்ப காஸ்ட்லி சார். டெஃபினட்டா எல்லாமே கிராண்ட் ஸ்லாம் சும்மாவா. ஆமா சார். சிந்துஜா மேம், நான் ஹரிணிபிரியா கேட்டேன். சிந்துஜா மேம் நீங்க சொல்லுங்க. 62 என்ன சார் 62 ஆன்சரா சார்? கேள்வி It mu- சொல்லுங்க. shall we go to the rice bowl for dinner? It dash be fully booked and they are sometimes busy on Monday. On a Monday. On a Monday. On a Monday. Must be yes. Yeah, Maybe. yeah, ஹரிணிபிரியா. Maybe, sir. Maybe Maybe, sir. maybe இல்லைன்னா must be அதுதான் எனக்கு டவுட்டா Must be Maybe, வரும். maybe. அது must be Maybe தான் போட்டா இப்ப past பாருங்க, ஆயிடும். sentence தெளிவா கொடுத்திருக்காங்களே. இங்க It will தெளிவா be sir? fully பிரசன்ட் booked. தான் சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து மே தான் வரும். more than ஆன் மண்டே தான் ஃபியூச்சரை பத்தி சொல்றாங்க. more than present இங்க sometimes இருக்கு பாத்தீங்களா. சில வாட்டி பிஸியா இருக்கும், சில வாட்டி பிஸியா இருக்காதுங்கிற மீனிங். அப்ப மேபி தானே போடணும். சம்டைம்ஸ்னா மேபி தான் வரும். ஆமா சார். மஸ்ட்னா வந்து Always. பிரசன்ட்டுக்கும் They are always வரும். busy ஆனா on a ஆமா Monday. ஆல்வேஸ் ஆமா சார். இங்க சரி சரி. ஆல்வேஸ் போட்டிருந்தீங்கன்னா உண்டு. அதனாலதான் இந்த அட்வர்ப் எல்லாம் பார்த்து பண்ணணும். சம்டைம்ஸ் பிரிச்சு வைக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க பாத்தீங்களா. சார் மஸ்ட்ங்கிற இடம் வந்து ஆர்டர் பண்ற மாதிரி வரும்ல சார் சில டைம். மஸ்ட்னா லாஜிக்கலா logic. மண்டேவா ஒரே கூட்டமா இருக்குமே, ஃபுல்லா புக் ஆயிருக்கும், நம்ம போவே வேணாம், காலே பண்ண வேண்டாம். கண்டிப்பா இருக்கும். அப்படிதான் இருக்கும் அப்படின்னு இப்ப சொல்லி. ஆல்வேஸ்னா கனிஷ்கா அந்த இடத்துல மஸ்ட் வந்திருக்கும். லாஜிக்கா நம்ம லாஜிக்கலா கொண்டு வரும். இப்ப வருவோம் பாருங்க, இன்னைக்கு பார்ப்போம். இதே கொஸ்டின் பேப்பர்ல நிறைய போதி மரங்கள் இரு இருக்கும். பாப்பா. நீங்க பார்க்கதான் போறோம் பாருங்க. நிறைய விஷயம் இருக்கும் பாருங்க. இதுல மஸ்ட் ஷுட் ஹேவ் மஸ்ட் ஹேவ் ஒரு சின்ன வார்த்தையை மாத்துவோம். அந்த இது சென்டென்ஸ் அதுவும் இன்கேஸ் அது தே ஆர் பிஸி ஆன் அ மண்டேனா அதை வந்து கன்ஃபார்மா சொல்றது. அந்த டைம்ல மஸ்ட் இருந்திருக்கலாம். they are always சம்டைம்ஸ் கொடுத்ததால மே ஆமா, போட்டிருக்காங்க. பாப்பா சூப்பர். கேக்குறேன். அதான் சம்டைம்ஸ் தான் இங்க வந்து நிக்குது. சோ 63 பவித்ரா மேம் 63. We have just come back. We have already come back from a trip to India. It was amazing. Just already. ஆல்ரெடி நீங்க போட்டீங்கன்னாக்கா வேற சப்போர்ட்டிங் இங்க இருக்கணும் பாருங்க. we have already come back from a trip னா அதுக்கு சப்போர்ட்டிங்க முன்னாடியோ பின்னாடியோ எதுவுமே இல்ல பாருங்க. இப்ப just come back just come back from India, it was from amazing. India. நீங்க ஆமா சார். already ஜஸ்ட் எடுத்து போட்டு- சொல்லி ஆல்ரெடி சொன்னாங்க. Okay, alreadyக்கு அப்போ என்ன மாதிரி சென்டென்ஸ் வந்திருக்கும் சார்? we have already come back அவங்க from ஏற்கனவே India. வந்திருப்பாங்க. we have already come back from India. we missed you. அதாவது நான் இந்தியாவுக்கு வந்தேன், We already come back. ஆனா from இந்தியால உங்களை India. பார்க்காம வந்துட்டோம். நீங்க அந்த சமயத்துல இல்ல, நாங்க we missed you. But- இப்ப நீங்க But யோசிச்சு it was amazing அப்படிங்கறதும் பழைய ஆல்ரெடி information கம் பேக்னா எந்த ரீசனுக்கு நீங்க எதுக்கு சொல்லணும் ஆல்ரெடின்னு? அதுக்கு வெறும் we have come back from India. ஏற்கனவே வந்துட்டோம். நான் ஆல்ரெடி நான் இங்க வந்திருக்கிறேன். பவித்ரா மேம் இந்த ஒரு பாயிண்ட் பாருங்க. ஆல்ரெடி எதுக்கு நான் சொல்லணும்? ஆல்ரெடி தூக்குங்க. we have come back from trip to India, it was amazing னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. புரியுதுங்களா? நீங்க சொல்ற மீனிங் ஆல்ரெடியே தேவையில்லையே. நாங்க வந்துருக்கோம் இந்தியால இருந்து ஒரு ட்ரிப்புக்கு. இப்ப என்னன்னா இந்த ஆல்ரெடிங்கிற வார்த்தையே தேவையில்லை. ஆனா ஜஸ்ட்ங்கிற வார்த்தை நிச்சயம் ஒரு இன்னொரு மீனிங்கை கொடுக்கும். இப்பதான் போயிட்டு வந்தோம், அவ்வளவு சூப்பரா இருந்ததுப்பா, இப்பதான் போயிட்டு வந்தோம். நம்ம ஆல்ரெடி இருக்கோம்பா, இட் வாஸ் அமேசிங்னா ஒரு இன்ஃபர்மேஷனா நீங்க சொல்ல பாருங்க. இப்ப நீங்க ஒண்ணு பேசுறீங்க, யாராவது உங்க பக்கத்து வீட்டுல வந்து பேசுங்க, we have just come back from a trip to India, it was amazing அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்தியால இல்ல, இது லண்டன்ல இருக்க மாதிரியோ யூகேல இருக்க மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? யூகேல இருக்க மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, வேற ஏதோ ஒரு கண்ட்ரில. இந்தியா மாதிரி ஒரு சூப்பரான கண்ட்ரிக்கு நாங்க போயிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஆல்ரெடின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கும்? ஆல்ரெடின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடக்கும், அதுக்கு ஒரு பின்னாடி ஒன்று நடக்கணும். அதை மையப்படுத்தி நீங்க ஆல்ரெடி போடுவீங்க. ஆனா we have already come back from a trip to India ன்னு இந்த வாக்கியத்துக்குள்ள
முன்னாடியே பின்னாடியோ எதுவுமே நடக்கல, கனெக்ட் பண்ணல. புரியுதுங்களா? we are just come back from a trip to India. ஆல்ரெடி வரக்கூடாது. ஏன் அவங்க வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட போட்டு 8 கூட போட்டிருக்கான் பாருங்க. ஜஸ்ட் போட்டிருக்கான். இப்ப பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ஜஸ்ட் வர்றப்ப லுக் அட் தட். ஜஸ்ட்னா என்ன மீனிங்? Just, இப்பதான் சார் just, ஜஸ்ட் இப்போ 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 இப்பொழுது இப்ப ஜஸ்ட் நவ் சொல்லலாமா? ஜஸ்ட் நவ் எஸ் சார் just now. ஜஸ்ட் நவ் நவ் சொன்னாக்க ரைட் நவ். இப்போ Right now. now. ரைட் Right நவ் now. நோட் பண்ணிக்கோங்க. அட் த மூமெண்ட் ரைட் யா. இப்ப பாருங்க, ஜஸ்ட் இஸ் ஜஸ்ட் பவித்ரா மேம், இஸ் ஜஸ்ட் is it just? No, it is not just. இது நியாயமா? இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க பாருங்க, அட்ஜெக்டிவ் வந்திருக்கா? இது அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா இது புரியுதுங்களா? ஜஸ்டிஸ் இதுல இருந்தா வந்து புரியுதுங்களா? Yes, sir. ஜஸ்ட் இருந்தா ஜஸ்டா இருக்கும். நீங்க இதெல்லாம் போனீங்கன்னா வக்கீலோட ஃப்ரெட்டர்னிட்டிக்கு இன்னுமே அடிக்கடி ஜஸ்டிஸ்லாம் கனிஷ்காவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்ல இருந்து ஜஸ்டிஸ் வருது. ஜஸ்டிஸ் Sir, already தெரிஞ்சிருச்சு சார். நீங்க ஜஸ்ட்க்கு ஜஸ்டிஸ் சொன்னீங்க. எஸ், வெரி குட். ஜஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு லாங்குவேஜ் பாருங்க. இந்த ஜஸ்ட் சம்பந்தமே இல்லாம இருக்க மாதிரி இருக்கு, எங்கேயோ கொண்டு போயிடுறாங்க பாருங்க. எஸ் சார் இன்னைக்கே இந்த மாதிரி ட்ரிக்கியா பண்ணி தான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிடுறானுங்க சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க படிங்க, ரீட் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க, முடிஞ்சது. நீங்க ஒன்றும் இல்லை, இந்த உண்டியெல்லாம் காசை போடணும். எஸ் சார், உண்மை சார், எப்ப வேணுமோ உடைச்சு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். உண்மை சார். இன்புட் கொடுத்தாதான் அவுட்புட் கிடைக்குங்க. இன்புட்டே கொடுக்காம சேவ் அவுட்புட் பண்ணியாச்சு. கிடைக்காது. எப்போ செலவு பண்ணணுமோ செலவு பண்ணுங்க. அந்த மாதிரி. அவ்வளவுதான். எப்ப வேணுமோ உடைச்சுக்கலாம், உடைச்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து அட்வர்ப். இந்த ஜஸ்ட் வந்து அட்வர்ப் போட்டுங்க. இந்த பார்க்கிங் லாட்டு உங்களுக்கு பைபிள் மாதிரி நீங்க அப்பப்ப எடுத்து பார்த்துக்கணும். பார்த்தாதான் உண்டு. சார், இது அதுக்கான ஒரு பேர் பெரிய பெரிய எக்ஸாம் தான் எல்லா ஹோமனுமும் உள்ள இறக்கிடுவாங்க. நீங்க கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் எந்த வார்த்தைன்னு தெரியும். 7 more minutes to go. We'll try as much. சார் எனக்கு இது இன்னொரு டவுட் சார். ஆக்சுவலி இப்போ அந்த ஆல்ரெடி இருக்குல்ல சார், ஆக்சுவலி ஆல்ரெடி வந்துனாவே அந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்களா சார்? அதான் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல, அதுதான் உங்க பவித்ரா மேம் ஒரு டவுட் கேட்டாங்க. என்ன தெரியுங்களா? ஜஸ்ட் போட்டாலும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம், 8 போட்டாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். ஓ சரி ஆனா சரி சார். இந்த இடத்துல என்ன அப்படிங்கிறது, அங்க சின்ஸ் அன்டில் எல்லாமே கன்ஜங்ஷனா வந்தது பாருங்க. எல்லாமே கன்ஜங்ஷன். ஆனா எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? இது எல்லாமே சிக்னல் வேர்டு தான். ஆனா எந்த சிக்னல் வேர்டு யூஸ் பண்ணணும்? எஸ், 64 கனிஷ்கா. I have got to be at work in 5 minutes. Don't worry. I dash you a lift if you want. சூப்பர். I give you a lift if you இன்னொரு want. வாட்டி. I give. நோ அனுப்பியா? பாத்தீங்களா? கண்டிஷனல் அடிபடுத்து பாருங்க. கண்டிஷனல். don't worry, I'm dash you lift if you want. I am giving her, sir. I am giving you a I lifting am if you want. giving. You. I am I giving will you. give. I will give. See, sir. See, Oh, I'll see. give you a Oh, lift see. if you want. பாருங்க, Oh, அது கண்டிஷனல் நீங்க தரவா இருந்தாதான் இதை அடிக்க முடியலன்னா அடிக்க முடியாது. yes sir. Condition கொஞ்சம் Yeah, I will அது give ரீட் you a பண்ணும்போது very- சிம்பிளா focus இருக்கு. பண்ணுங்க, sir. ஆனா ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப இருங்க இங்க பாருங்க. இங்க இந்த ஈவ் கிளாஸ் மூவ் பண்றாங்க, அவ்வளவுதான். இஃப் யூ வாண்ட் மூவ் பண்றாங்க. நீங்க கண்டிஷனலை டெரிவ் பண்ணணும் பாருங்க. இதே வந்து இந்த கண்டிஷனலை டெரிவ் பண்ணணும். மேல போங்க. அது இஃப் யூ வாண்ட் ஐ கிவ் a lift. I give. Whenever you want, I give a lift. 0, right? 0 போட்டுறக்கூடாதுங்க. இப்பதானே பேசுறாங்க. I give you. Number 2, சிந்திஜா, number 2 fill பண்ணுங்க. I எஸ் சார். இதே இடத்துல தானே சார்? இதே அப்படியே பண்ணுங்க. I would give a give lift a lift. if you wanted. பியூட்டிஃபுல். அதுதான் வந்து இமேஜினரி. இந்த இடம் புரிஞ்சுக்கணும்.
சூப்பர். ஈஃப மூவ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அப்படி தெரியுது. If அந்த you ஈஃப் want. ஆமா சார், அது வந்து நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோமா ஃபர்ஸ்டே, அதனால அதனால கொஞ்சம் நீங்க ஜீரோ போட முடியாது. என்ன எப்ப வேணாலும் நீ கேட்கறப்பெல்லாம் கொடுக்குறங்கிறதுக்கு 2 பேரும் ஒரே வீட்டுல ஒரே இடத்துல இருக்கணும். அப்படி இருக்க முடியாது. அப்படி ஒரு பாசிபிலிட்டி கிடையாது. ஜீரோ கண்டிஷன் வந்து யூனிவர்சல் See, ட்ரூத் அது மனிதனை வச்சு யூனிவர்சல் ட்ரூத்தை கிரியேட் பண்ண முடியாது. எல்லா இடமும் எல்லாமே எப்பயும் மாறிக்கிட்டே இருப்போமே. டோன்ட் வரி, கண்டிஷன் ஒண்ணுதான் வரும். ஐ கிவ் யூ a lift if you want. சி தான் வரும், ஏ வராது. கண்டிஷனல் ஜீரோலாம் போடுறப்ப பார்த்து பார்த்து போடணும். பவித்ரா மேம் ஓகேங்களா? ஆர் ஏபிள் டு கெட் இட்? ஆர் ஏபிள் டு Yes, sir. Yes, sir. நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். கண்டிஷனல் 3 கனிஷ்கா சொல்லுங்க பாப்போம். I போயிட்டே இருங்க. I add No. I would have, sir. I would have given a lift if you had wanted. சூப்பர். அவ்வளவுதான். ரெண்டுமே You had wanted. இன்னொன்னு வந்து என்ன கேட்காம விட்டுட்டியே, என்ன கேட்டிருந்திருக்கலாமே, நான் லிஃப்ட் கொடுத்துருப்பேனே, இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டியே. நான் அங்கதானே பக்கத்துல தானே இருந்தேன். லுக் அட் தட். இது எமோஷனே வேற பாருங்க வரும். இது எல்லாமே 120க்குள்ள நீங்க ஃபேஸ் பண்றீங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றப்ப நிறைய டவுட் பாருங்க. அட் ஒர்க் கனிஷ்கா ஹனிப்ரியா, அட் ஒர்க் வந்து என்னங்க? நவுனா வெர்பா? ஒர்க் அட் ஒர்க் பிளேஸ் நவுன் தான் சார். சூப்பர், நவுன் தான் சார். சூப்பர். அந்த இடத்த குறிக்குது. ப்ரிப்போசிஷன் வந்து சூப்பர். பாருங்க, இன்னுக்கு அப்புறம் எங்க பாருங்க, அட்டு வந்திருக்கு, இன்னும் வந்திருக்கு. 5 minutes நவுன் பிளேஸ். மினிட்ஸ் தான் நவுனு, 5 வந்து டிட்டர்மைனர். வெரி குட். 65 ஹர்னிப்ரியா. My doctor advised me to take more exercise. சூப்பர். அட்வைஸ் மீ டேக்கிங்னு சொல்ல முடியாது. காலம் ஃபுல்லா டாக்டர்கிட்ட போக மாட்டோம். பிரச்சனைனா தான் டாக்டர்கிட்ட போவோம். அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு டு டேக் த இன்ஃபினிட்டினா இப்போ உள்ள ஒரு Take more exercise. டேக்கிங் போட்டுறக்கூடாது. பார்த்தா அதுவும் கரெக்ட் மாதிரி தெரியும், போட்டுறக்கூடாது. அட்வைஸ் மீ இங்க டூ இது இன்ஃபினிட்டி இல்லை, இங்க இன்ஃபினிட்டி இருக்கு. ஏவை தூக்கிடுங்க. பி வந்து இங்க ஜெரண்டு வராது. அட்வைஸ் மீ டு டேக். ஏன்னா காலம் ஃபுல்லா எடுத்துக்க வச்சிருவாங்க, அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாது. அட்வைஸ் மீ டு டேக், ரைட்? ஹேவிங் டேக்கன், இது பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் இங்க வராது. சூப்பர். சார், அந்த ஹேவிங் டேக்கன் அது பத்தியும் கொஞ்சம் எடுங்க அது சார். அது தனியா ஒரு படிக்கும்போது ஒரு கிளாஸ் எடுக்க போறோம். ஆமா சார், படிக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷன். அதுக்கு மீனிங் கரெக்டா எக்ஸாக்ட் பண்ண முடியல சார். ஒண்ணு இல்ல, அது பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாதிரி பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்னு இருக்கு. அதான் அது. ஓகே சார். இந்த ஹேவ்னு வந்தாலே பர்ஃபெக்ட் வந்துரும் பாத்துங்க. ஆமா சார். பர்ஃபெக்ட் இங்க பார்ட்டிசிபிள் வருது. அது பார்க்கலாம். ஓகே சார். எடுக்கலாம். 66 பவித்ரா மேம். I couldn't put up the noise in the city, so we moved to the countryside. Big one. இது எல்லாமே எனக்கு live up, நம்ம பார்க்கலாம். இங்க அப்படிதான் முக்கியம். நீங்க சொன்னது கரெக்ட். நீங்க லிவ் அப்னா மீனிங்கே வேற. லிவ் அப் வரக்கு வாய்ப்பே இல்ல. I couldn't dash up with the noise in the city, so we moved to the countryside. என்ன மீனிங் பவித்ரா மேம்? என்ன சொல்ல வராங்க? அதான் என்னால இத பேர் பண்ண முடியல, அதனால நான் இங்க இருந்து வெளியே போயிட்டேன். வெரி குட். இப்ப புட் அப்னா டாலரேட்னு ஒரு மீனிங். So I couldn't tolerate அப்போ. I couldn't tolerate. அதுதான் இன்னொரு புட் அப்புக்கு மீனிங். Where are you put up? Sindhuja ma'am, where are you put up? Place. என்ன சார்? Where are எனக்கும் you put up? டாலரேட் மட்டும் தான் சார் தெரியும். இங்க பாருங்க, put up. பிளேஸ் எங்க இருந்து வந்தேங்க அதுதானே சார்? Don't put me off. Taking out. இருங்க. இப்ப பாருங்க, இல்ல நீங்க trouble sir. இல்ல, put up with me, tolerate, put up. Put upனா வேற you put up வந்து placed, right? இந்த ரெண்டு மட்டும் பாத்துக்கலாம். இன்னொரு put up இருக்குது, அது வந்து அது இடையில இன்னொரு வார்த்தை வரும். இதுவே வச்சுங்க. Where are you put up? Yes. He puts me up அப்படின்னா don't put me up அப்படின்னா இன்னொரு மீனிங் இருக்கு. அது ஆக்சுவல் மீனிங் வந்து என்னன்னா என்ன அப்செட் பண்ணாதுன்னு அர்த்தம். அது வேண்டியில்லை, இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். இங்க பாருங்க, live up.
லிவ் அப்னு ஒரு வேர்டு கிடையாது. கிடையாது. பவித்ரா மேம், Yes, sir. லிவ் அப்னா எப்ப வரும்னா ஐ வில் live up to Expectation. your expectation. இப்ப அது ரொம்ப பெருசா அது மாதிரி யூஸ் பண்றது இல்ல. நீங்க என்ன மேல ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க, அந்த எதிர்பார்ப்பை ஏமாத்தாம நான் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்க. So I was thinking like I couldn't live up with the noise na என்னால இங்க live இல்ல பண்ண அப்படி முடியல. I வராது. couldn't bear it. லிவ் அப்னா உங்க எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யறது. லிவ்வுக்கும் லிவ் அப்புக்கும் மீனிங்கே வேற. நீங்க இந்த லிவ்ங்கிறது வாழ்றதை வச்சு நீங்க அப்பு வருது பாத்தீங்களா, லிவ் அப் வராது. செட்டப் வந்து கட்டாயமா வராது. டேக்கப் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறது, அது மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது. ஆன்சர் வந்து புட்டப் தான் முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. லிவ் அப்புக்கு வேற மீனிங்கு. ப்ளீஸ் லிவ் அப் டு யுவர் இமேஜ். உங்க இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து வாழுங்க அப்படிங்கிறது. ஆனா அந்த வாழுங்கிறது வந்து அந்த அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யுங்க. அப்படி இந்த பூர்த்தி செய்யறது தான் லிவ் அப். Okay. எஸ். 67 ஹரிபிரியா. There's no name on this dictionary. It dash be mine, then mine's got my name on the front. Mine has got my name on the front. இதுல நீங்க எப்படி டெடியூஸ் பண்ணணும்? நீங்க டெடியூஸ் பண்ணது வந்து கரெக்டா அது எப்ப நடக்குது, இது எதனால இந்த வார்த்தை போறாங்க, மாடல்ஸ் எல்லாமே மாடல்ஸா இருக்கு. பவித்ரா மேமுக்கு இங்க டவுட் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணலாம். நீங்க ஹெல்ப் பண்ணி சொல்லுங்க பாப்போம். 67 சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். So I guess it is won't, but எனக்கு might not, must not அதெல்லாம் மைட் நாட் வரதுதான் வாய்ப்பு ஜாஸ்தி. நல்லா இட் மைட் பார்க்கலாம். நாட் பி மைண்ட் தென். won't be. ராமன் உங்க Mine- ஆன்சர். ராமன் உங்க ஆன்சர். சார் மைட் நாட் சார். இட் ஓகே, மைட் நாட் சிந்துஜா பி உங்க மைண்ட். ஆன்சர். சிந்துஜா குயிக் உங்க ஆன்சர். டைம் ஆயிட்டே சாரி சார், நான் இப்பதான் பார்க்கணும். பாப்பா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க சார். சாரி சார். நோ ப்ராப்ளம். Actually, நான் சி சொல்ற ரீசன் என்னன்னா அது கண்டிப்பா இல்ல அப்படிங்கிற கான்பிடன்ஸ் தான் சொல்றதால ஐ எம் டெல்லிங் won't. சார் இல்ல, என்னோட இவங்க தெளிவா ஆன்சர் சொல்றாங்க வந்து பாருங்க. டி சார். இருங்க ஸ்ரீ கனிஷ்கா சொல்லுங்க. என்னோட ஆன்சர் டி, காண்ட் பி மைன். வாவ். ஏன்? Yes. ஏன்னா Oh yeah, yes, என்னோட yes, yes, yeah. There is dictionaryல no முன்னாடி பேர் எழுதி இருக்கும், இங்க name on வந்து this பேரே dictionary. இல்ல. அதுதான் There is no name on இல்லாட்டி this ஆயிதான் dictionary. இருக்காது. அவ்வளவுதான். கனிஷ்கா Yeah, you can't. Yeah, correct. சூப்பர். Can't இது correct. பாருங்க பவித்ரா மேம், இந்த ஒரே இது பாருங்க. என்னோட மைனஸ் காட் மை நேம் அந்த ஃப்ரெண்ட். என்னோட புக்ல என்னோட பேரு அது ஃப்ரண்ட்லயே எழுதி இருக்கும். பக்கத்திலேயே எழுதியிருப்பேன். Mine God, அதனால my name. இது இந்த இல்ல. புக் இது இருக்க முடியாது. இது இருக்கு. பவித்ரா மேம் புரியுதா? இது Yes, can't okay, but why not? ஏன்னா won't? ஏன்னா ஏன்னா இது ஏன் இருக்க முடியாதுன்னா, என்னோட புக்ல என் பேர் நான் முன்னாடியே எழுதியிருப்பேன். கனிஷ்கா வச்சு எழுதி இருப்பேன், அதனால இருக்காது. ரமன் இப்போ உங்க ஆன்சர் எனக்கு பாப்போம். சார் பவித்ரா பேசுறது மேம் கேட்கவே இல்ல. இருங்க ஒரு நிமிஷம். ஓகே ஓகே சொல்லுங்க sir. சாரிங்க. பவித்ரா மேம் உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். Yes. It will not be mine then. It will not be mine then. அது என்னோட இல்ல அப்படிங்கிறது வேற. ஆமா. இருக்க முடியாதுன்னு தான் சொல்றேன். இதுல ஒரு சான்ஸ் இருக்கு இல்லைங்களா? உங்க பேரை யாராவது அழிச்சிருக்கலாம் இல்லையா? ஒரு பேர் அழிச்சிருக்கலாம் இல்லையா? யாரோ ஓகே, ஒருத்தவங்க காண்ட் தான் வந்து நான் கான்ஃபிடென்ட்டா சொல்ற மாதிரி இருக்கு. காண்ட் தான் இருக்க முடியாதுன்னு சொல்றது. வில் நாட்னு நம்ம அடிச்சு சொல்ல முடியாது. உங்க பேர் இருக்கு. ஓகே ஓகே எவ்வளோ இட் ஒரு- மே அப்போ. ஏதோ ஒரு திருட்டு பையன் வந்து உங்க பேரை அழிச்சிடுறாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. நீங்க இந்த லாஜிக்கலா டெடியூஸ் பண்றீங்களான்னு. கனிஷ்கா கிரேட் ஜாப். நான் இந்த 3 மட்டும் முடிச்சிடலாமா? இந்த 68 69 70 வரை நிப்பாட்டலாமா? 3 மட்டும் முடிக்கலாமா? எஸ் எஸ் சார். 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு இவங்க கனிஷ்காவுக்கு வந்து டிரைவிங் தான் போகணும்பாங்க. அதுக்கு தான் பார்த்தேன். முடிச்சிடலாமா? கனிஷ்கா முடிச்சிடலாமா? ஓகேவா? முடிச்சிடலாம் சார். ஓகே, வெரி குட். 68 68 கனிஷ்காவே சொல்லுங்க. 68 Julia dash married since she was 20. The answer. ஏன் சிக்னல் வேணாலும் வந்து A. முன்னாடி அடிச்சு Yes, தூக்கி sir. போட்டுக்கலாமே. Julia is married since she was 20. எப்படி ஒரு பி தான் வரும் கனிஷ்கா? ராமன் உங்க ஆன்சர். சார் பி தான் சார். இந்த டைம் கண்டிப்பா ஜூலியா வாஸ் மேரிட் சின்ஸ் ஷி வாஸ் 20. ஹரிபிரியா. Julia is being married since she was 20. வாவ்.
is being. since வந்து ஒரு பாயிண்ட் டைம் கொடுத்துட்டாங்க பாருங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தான் வரணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இந்த இடத்துல பிரசன்ட் இது பெர்ஃபெக்ட் பாசிவ் வருது அவ்வளவுதான். எனக்கு ஏயும் ஓ டி பேசிவ் வருது எஸ் சார் ஆயிடுச்சு அதனாலதான் கரெக்ட் சார் பவித்ரா மேம் இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? ஜூலியா ஹஸ் பீன் மேரிட் சின்ஸ் இன்னும் மேரேஜ்ல இருக்காங்க. Yes, இருக்காங்க. sir. ஓ இது வந்து பேசிவ்ல வருது ஓகே சார் On Passive. process. நீங்க அது ஆக்டிவும் போடலாம். மேரிட வந்து அட்ஜெக்டிவா வச்சுங்க சிந்துஜா. மேரிட அட்ஜெக்டிவா வச்சீங்கன்னா ஹாஸ் பீன் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஆக்டிவ். மேரிட வந்து நீங்க வெர்பா வச்சீங்கன்னா ஹாஸ் பீன் மேரிட் பாசிவ். ஆமா சார், இதானே சார் நம்ம கேட்டோம் டிஸ்கஸ் பண்ணோம். இதே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் முடிஞ்சு போச்சு. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் மட்டும்தான் அங்க வரும். ஏன் சின்ஸ்ங்கிற வந்து வார்த்தை வந்திருக்கு. இங்க சின்ஸ்ங்கிறது என்னங்க? இங்க சின்ஸ் இதுதான் சார் Long. கன்ஜங்ஷன். நல்லா பாருங்க since she was அந்த ப்ரிப்போஷன். 20 இந்த இடத்துல அவர் அட்வர்பா சார் ஏன்னா எந்த போது- டயத்துல இருந்துன்னு வருது பாருங்க. எந்த time- அட்வர்பா சார் அட்வர்பு இல்ல இல்ல ப்ரிப்போஷன். Preposition ஏ Preposition. பாருங்க. இதுல ப்ரொபோசிஷன் புரியுது. அவ 20 வயசுல இருந்து அப்படி வர்றப்ப அந்த பீரியட் மட்டும் அவங்க போடுறாங்க பாத்தீங்களா? சின்ஸ் 1995. இப்ப she was 20 in 1995னா 1995ல 20 வயசு. அத 1995 மாத்தலாமா சிந்துஜா? இதை அப்படியே மாத்திக்கலாமா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அவ்வளவுதான். அதுதான் நீங்க பண்ணணும். அதை நீங்க பண்றப்ப எனக்கு அது புரிஞ்சது சார். ஆனா இதையும் பார்த்துட்டேன் சார். பக்கத்துல சப்ஜெக்ட் வர்ப்பு தனியா இருக்கு. அது ஆனா இது பாயிண்ட் இன் டைம் இந்த இடத்துல தான் உங்க புரிதல் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங். மல்டி லேயர் லாங்குவேஜ்னா புரிதல் இல்லைங்களா? சிந்திக்காம மல்டி லேயர் பாத்தீங்களா? எப்பயுமே அது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல எக்ஸெப்ஷன் இருக்கு. ஆமா சார். எக்ஸெப்ஷன் இருக்கு. ரைட்? நம்ப முடியுதா? சோ அதுதான் அதோட பியூட்டி. ஆனா லைஃப்ல இந்த மாதிரி மிராக்கிள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ரைட்? மகாராஜா 43,000 தியேட்டர்ல சைனால அது வந்து ஒரு மிராக்கிள் தானே. ரைட்? எஸ் சார். தமிழ் Yes, sir. படம் ரிலீஸ் பண்ணி அது அங்க போய் ஒரு 100 கோடி ரூபாய் அடிக்கிறதுங்க மிராக்கிள் தான். ஏதோ எஸ் சார். இந்த மிராக்கிள் நடக்கும் நிச்சயம். ஆனா அந்த அழகிய இந்த லைஃப் தான், அதுல அழகு வந்துகிட்டே இருக்கும். அதை நம்மளால இது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எப்படி ஆச்சு? ஏதோ ஒரு வகையில் ஆச்சு. 69 will go with Harinipriya. 69. Don't worry if I dash late tonight. I am going to the gym after work. ஓகே, திருப்பி கண்டிஷன்ல தான் இறக்கணும். நீங்க கண்டிஷன்ல இறக்குனா மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். என்ன கண்டிஷன்? B sir, B sir. பி த ஆன்சர் வரும் ஐ வில் பி ஓகே, ஐ வில் பி லேட் டுநைட் உங்க ஆன்சர். எஸ் சார். ராமன் உங்க ஆன்சர். சார் பி சார் ஓகே, பவித்ரா உங்க ஆன்சர். A, sir. ஓகே, சிந்துஜா இது என்ன கண்டிஷன்? எஸ் சார். இது வந்து இன்னைக்கு லேட்டானா கவலைப்படாத. இது முடிஞ்சு ஒர்க் முடிஞ்சு போலான்னு சொல்றாங்க சார். ஃபர்ஸ்ட் தான் சார் என்னோட ஆன்சர் சி. இருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதெல்லாம் C வராதுன்னு sure இல்ல. தெரியுமா? ஈஃப் கிளாஸ் C sure வராது. ஆமா சார். வில் பி வராது சார். வில் பி வராது சார் இஃப் கிளாஸ்னா அப்ப ஏம் வில் பி வராது. ஈஃப் கிளாஸ் would beயும் வராது. வாசும் வராது ஏம் சார். சார் வரும் சாரி சார் முடிஞ்சு ஏ போச்சு. தான் சார் வரும். Sinduja and ஏதான் பாருங்க. இப்ப பாத்துக்கலாமா? நீங்க கொஞ்சம் சார் சொல்ல விடுங்களேன் ப்ளீஸ். இப்ப பாருங்க, இஃப் ஐ ஆம் லேட், லேட் போடுங்க. டோன்ட் வரி, யூ டோன்ட் வரி. இந்த ஈஃப் கிளாஸ் முன்னத்திக்கு போட்டீங்கன்னா ஒரே முடிச்சிடலாம் குயிக்கா முடிச்சிடலாம். ஒரே நிமிஷம். இஃப் ஐ ஆம் லேட் இந்த இடத்துல வில்லு உடலாம் என்னைக்குமே வரக்கூடாது. ஈஃப் கிளாஸ்ல எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம இந்தியால தப்பா பேசுவோம். அந்த கிராமரை கரெக்டா நான் ரெண்டுல அடிக்கிறேன். நல்லா பாத்துக்குங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். இஃப்க்கு அப்புறம் வரக்கூடாது. சார் அப்ப வாஸ் வரலாமா சார்? அது வரலாம். இப்ப அது வரலாம் பாருங்க. வேறுதான் வரலாம். புரியுதுங்களா? ஐக்கு அப்புறம் வேற சிந்துஜா ஞாபகம் இருக்குதா? எஸ் சார். இது வந்து இமேஜினரி கனிஷ்கா, இது இமேஜினரி. இப்ப Okay, இது அப்படியே sir. போடலாமா? இது அப்படியே போடலாமா? இஃப் ஐ எம் லேட் டோன்ட் வரி, 0. ஓகே. ரைட்? இஃப் ஐ எம் லேட் 1 அடிப்போம், அதிலே அடிப்போம். யூ வில் நாட் வரி. இது வந்து மீனிங்கே வேற. பாத்தீங்களா? நான் உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ கவலை எல்லாம் பட மாட்டேன். இங்கதான் வில்லு வரும் பாருங்க மெயின் கிளாஸ்ல. இது ஈஃப் கிளாஸ், இது மெயின் கிளாஸ். இப்ப போடலாமா?
இப்ப சிம்பிளா இப்ப எனக்கு இந்த கிளாஸ் இது 2 சொல்லுங்க 2 என்னது சார்? கண்டிஷனல் If I 2 if I were late, Conditional two. if இதுதான் I were late, you won't worry. won't இல்ல Sir, would sir. You would. You would. you would மட்டும் இல்ல வேற Would ஏதோ not, ஒண்ணு பண்ணுவீங்களே இப்ப பாருங்க இருங்க. Look at that. Number 2. If I were late, you would. you You- would not worry. Wouldn't. wouldn't போடுங்க எதுனாலும் ஓகே. Now கனிஷ்கா சரியா மாத்துங்க. If அடிங்க. if I were எதுக்கு வேற வருது? Would have தான் sir. Would have. if I would Would have have. late, would இதெல்லாம் வராதுல்ல. if class பாஸ்ட் தான் வருங்க ஆக்சுவலி. இஃப் ஐ ஹேட் if லேட் I was இஃப் ஐ Sorry sir, இது If I first was ல இருக்குல்ல late, yeah. had sir. If I had late. இஃப் ஐ add ஹேட் லேட் ஏதோ விட்டுட்டீங்களே சிந்திச்சா ஏதோ விட்டுட்டீங்களே மெயின் If பர்பஸ் I- விட்டுட்டீங்களே. if I had Been, been been. late, பியூட்டிஃபுல் இஃப் ஐ ஹேட் பீன் லேட் முடிங்க. if I had been late, You would have you would not been worry. Yeah. Been இல்ல sir, sorry. என்ன You would சொல்றது? have not. You would have not. you would haven't worry or not worry. நான் இங்க சொல்லுங்க முடிங்க. Worried. புரியுது. அருமை. நான் லேட்டா வர்றேன்னா நீ கவலைப்படுறது இல்ல. நான் லேட்டா வர்றேன்னா நீ கவலைப்பட மாட்ட. நான் லேட்டா வந்தேன்னா நீ கவலைப்பட மாட்ட. பாருங்க இந்த கவலைப்பட மாட்ட தமிழ்ல ஒண்ணா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா வேற மீனிங். நீ லேட்டா வந்திருந்தேன்னா நீ கவலைப்பட்டிருக்க மாட்ட. நான் லேட்டா வந்திருந்தேன்னா கவலைப்பட்டிருக்க மாட்டேன். என்ன மாதிரி நுணுக்கம் பாருங்க. இப்ப அவங்க என்ன கேட்டாங்க? அவங்க கேட்டது ஏதான் இதுதான் கேட்டாங்க. அப்ப டைரக்டா சொல்றாரு நான் லேட்டானா நீ வந்து ஒரி பண்ணாதங்கிறாரு. இது வராது இல்ல. இந்த இடத்துல வந்து அவங்க வில்லு வராது இல்ல. இங்க வில்லுல போட்டிருந்தாங்க ரைட். சம்பந்தமே இல்லாம வராது இல்லையா? சோ இதோட நீங்க இது பண்ணிக்கலாம். ரொம்ப லேட்டா ஆயிடும் உங்களுக்கு. we can see this. இதோட அடுத்த பார்ட் வியாழக்கிழமை தொடரும். அதுல நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் கட்டாயமா இருக்கும். நிச்சயம் வந்து ரொம்ப க்ளோஸா போய் மிஸ் பண்ணுவோம். அந்த ப்ராப்பரா கிராமர் தெரியாததுனாலதான் அப்படி க்ளோஸ் ஆகும். அது பவித்ரா மேமுக்கு ஒரு ஆன்சியஸா இருக்கேன். ஆன்சைட்டியே கூடாது மேம். ஆன்சைட்டியே கூடாது. எங்க கிளாரிட்டி இருக்கோ அந்த ஆன்சைட்டி போயிடும் அது. ஸோ இல்ல இது என்னன்னா சார் இப்போ மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறப்போ இட் இஸ் வி ஷுட் நோ எது ரைட்டுங்கிறத விட எது எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு முதல்ல தெரியணும்ல. கரெக்ட். ஈஃப் கிளாஸ்க்கு அப்புறம் வில்லு நம்ம போடுறோம் பாத்தீங்களா? அப்படி ஒரு வில்லே கிடையாது. இப்ப Okay. இந்த பேசிக் ட்ரூத் தெரிஞ்சதுன்னா இந்த ஃபைட் இஸ் கோயிங் பிட்வீன் ஏ அண்ட் டி. அப்புறம் பார்த்தா இது ஒரு கண்டிஷனுக்கு அப்புறம் வாசு வராது. வேர் வந்திருந்தா கூட ஓகே. ஆனா வேர் வந்திருந்தா இங்க பிரசன்ட்ல இருந்திருக்கும். இங்க தெளிவா இப்ப பாருங்க டோன்ட் ஒரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரசன்ட் ஃபார்ம்ல தான் போடுறாங்க. அப்ப வாஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இமேஜினரியில வில் பி உட் பி கிராமட்டிக்கலா தப்பு. அப்ப ஆம் மட்டும்தான் நிற்கும். உங்களுக்கு கிராமர் நல்லா தெரியறப்ப என்ன ஆகும்னா பழிச்சுன்னு வரும். ஒண்ணு இல்ல இந்த 70 பாருங்களேன். இது ஒரு சின்ன கிராமர் தான். இந்த லாஸ்ட் இது பவித்ரா நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க. எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? I have got a terrible headache and it won't go away. Have you tried taking some aspirin? வராது. நீங்க டேக்கிங் போட்டா ஜெனரிக்கா வாழ்க்கை ஃபுல்லா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னா தான் வரும். சிந்திச்சா கரெக்டா சொல்லுங்க. Have you tried to take, sir? அவ்வளவுதான். Take. இப்ப have you tried to takeன்னு இப்ப உள்ளதுதான் சொல்லுவோம். இப்பதான் வாழ்க்கை ஃபுல்லா நமக்கு தலைவலி வர போறது இல்ல. ஐ ஹவ் காட் இப்ப எனக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்ப have you tried to take would you like some tea அப்படின்னா இப்ப ரைட். டு டேக் இப்ப do you like taking tea அப்படின்னாக்கா do you like taking காலம் ஃபுல்லா உங்களுக்கு பொதுவா பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்றது. இப்ப நீங்க டேக்கிங்னு போட்டுறவே கூடாது. புரியுதுங்களா பவித்ரா மேம்? Yes sir. இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல அவ்வளவுதான். மை டாக்டர் ஹஸ் அட்வைஸ் டு டேக்னு அங்க போட்டீங்க பாத்தீங்களா? இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டீங்க பாத்தீங்களா? அது ஒரு அட்வைஸ். நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வந்து டாக்டர் போறது இல்ல. ஏதோ பிரச்சனைன்னா போவோம். அந்த சுச்சுவேஷனுக்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க. எகைன் அண்ட் அகைன் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். கிளாரிட்டி எங்க இருக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சைட்டி இருக்காது, டவுட் இருக்காது. அவ்வளவு ஜோனுக்குள்ள போயிடுவீங்க. பழிச்சுன்னு உள்ள போகணும். பாக்கி அந்த ஆன்சர் மட்டும் வெளியில துருத்திட்டு வெளில தெரியும். இதுதான் ஆன்சர்னு தெரியும். இந்த இடத்துல டு டேக் தான் தெரியும். ரைட்.
ஸோ இந்த 70 வரல முடிச்சிருக்கோம். இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான், பரவாயில்ல. எல்லாரும் இந்த குரூப் எனக்கு பொதுவாகவே நல்லா பிடிக்கும். ஏன்னா அந்த ஆனஸ்டி வந்து இருக்கும், அது எல்லாத்தையுமே அந்த ஒரு பேச்சு, அந்த ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் இது. கிட்ஸ் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப கிட்ஸ் இதுலலாம் நான் தமிழ்லயே பேச மாட்டேன். என்னோட வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்ஸோட வீடியோல நான் ஆமா தமிழ்ல சார், அன்னைக்கு பார்த்தேன் சார், நல்லா இருந்தது நீங்க அனுப்பியிருந்தது. எஸ், நான் தமிழ்லயே பேச மாட்டேன். பட் இங்க ஜெனரலா பேசுறதுக்கு என்னன்னா, தமிழ்ங்கிறது ஒரு பெரிய டூலா நீங்க யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான். அப்புறம் ரொம்ப பெருசா கன்வே பண்ணலாம் சில விஷயத்த. இந்த ஹேபிட் Yes, sir. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க திருப்பி எப்பயுமே தப்பு பண்ணக்கூடாது. E5க்கு அப்புறம் வில் பி உட் பி எல்லாம் போடக்கூடாது. எஸ் சார், இப்போ புரிஞ்சிருச்சு சார். இப்ராஸ் வந்தது ஆமா, அடுத்த 50 உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கும். நம்ம வியாழக்கிழமை பார்ப்போம். இந்த 70 மட்டும் நீங்க வந்து இது பண்ணிக்கிங்க. நீங்க எதையுமே ரெஃபர் பண்ணாம நீங்க வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 70 மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. Okay, sir. ஓகே. நான் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து சில கொஸ்டின் FC கொஸ்டின் பேப்பரை வாக் த்ரூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாக் த்ரூ பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். Okay, That sir. would be great, ஆமா sir. சார். யா, we will do that. அது பண்ணிக்கலாம். அண்ட் Okay, sir. I'll see you on என்னோட இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க, குரூப்பை பார்த்துக்கலாம். we'll see. நான் வந்து Thank you, sir. என்ன டாபிக் எடுத்தேன் போன வாரம்? நீங்க அதுக்கு டாபிக் பேரே சொல்லாம சொன்னீங்க. சிந்துஜா, என்ன டாபிக் எடுத்தேன்? பாரடாக்ஸ் தானே சார்? பாரடாக்ஸ் இல்ல மாதிரி ஆனா இல்ல paradox. பேரடாக்ஸ் டாபிக் Oxymoron. சொல்லல சார், சொல்றேன்னு சொன்னீங்க சார், சொல்லல. Oxymoron, sir. சூப்பரா கனிஷ்கா, சார் irregular form words சார்? இல்ல கனிஷ்கா சூப்பரா சொல்லல. கனிஷ்கா செம்ம ஃபார்ம்ல இருக்காப்ல இன்னைக்கு. அடின்னு அடிச்சு எல்லாரையும் தூக்கி சார், போறாங்க. அவங்க 3 பேருமே நல்ல ஃபார்ம் எடுக்கிறாங்க சார். ஆக்சி பவித்ரா மேம், ஸ்ரீ கனிஷ்கா, அவங்க 4 பேருமே, சாரி சார், 4 பேருமே 3 பேரு யாரோ ஒருத்தவங்களை குறைச்சிட்டீங்கன்னு. அவங்க சார், 4 பேருங்க, மறந்துட்டேங்க, நான் பாக்கலீங்க. ஆமாங்க, அவங்க பவித்ரா மேம், சிந்துஜா மேம், கனிஷ்கா, ஹரிணிபிரியா, அவங்க 4 பேருமே ரொம்ப பீக்ல இருக்கிறாங்க. ரொம்ப 4 பேருமே ஒரு பெரிய பர்பஸ் இருக்கு, நல்லா அதை அச்சீவ் பண்ணுவாங்க. மினிமம் ஓகே சார், நானும் கம்பேக் கொடுக்குறேன் சார். நெக்ஸ்ட் நீங்க கிளாஸ் already கம்பேக் கொஞ்சம் கொடுக்குறேன் கொஞ்சமா சார். கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க பிரதர். இதுவே மெயின்டைன் ஓகே பண்ணுங்க. ஓகே. நல்லா பண்ணுங்க. கிளாஸ் ரெகுலரா அட்டென்ட் பண்ணாலே அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஆக்சிமோரான் எஸ் சார், கனிஷ்கா சொன்னது கரெக்ட். ஆக்சிமோரான் தான். பாரடாக்ஸ்ங்கிறது ஒரு இன்டெப்த் கான்செப்ட். அதை நம்ம இன்னொரு கிளாஸ்ல கட்டாயமா எடுப்போம். பாரடாக்ஸ்ங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஆமா சார், பேரடாக்ஸ் நீங்க அனுப்பியிருந்தீங்க சார், குரூப்ல பார்த்தேன். ஆனா இது வந்து நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, நான் சொல்றேன் பேரு அப்படின்னு சொன்னீங்க அன்னைக்கு. ஆக்சிமோரான் அனுப்பியிருக்கேன். ஆக்சிமோரான் ஆல்ரெடி அனுப்பிட்டாங்க சிஸ்டர். சாரி சார், அது நான் இன்னும் பார்க்கல. ஆக்சிமோரான் அனுப்பியிருக்கேன். பாரடாக்ஸ் அப்புறம் தான் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம எடுப்போம். சார் பி சேஃப் ஹரிணிபிரியா. திருப்பி இன்னைக்கு ஓகே சார், தேங்க்யூ. ஆனா நான் நினைச்சேன் சார், இன்னைக்கு அதையே கண்டினியூ பண்ணுவோம். அது நல்லா இருந்தது சார். அது அது கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பண்ணிடலாம். எஃப்சியில ரொம்ப எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இதை ஒண்ணு பண்ணிடலாம். இப்பதான் வர்றோம், 70க்கு அப்புறம் தான் வரும் FC CI. இது வரும் ஓகே சார். 40, ஓகே சார். 80 to 100 FCE, 100 to 120 CI. ஓகே சார், Okay, இதெல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடண்டா பண்றோம் சார். இது கண்டிப்பா வரலாம், நான் பெட்டு பண்றேன். வரலாம் வந்துட்டு இருக்கோம். பெட்டு மிடில் ஆஃப் பெட்ல இருக்கோம். நம்ம ஓகே சார். பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம். I will see you on Thursday. மிஸ் பண்ண வேணாம், வந்துருங்க. தேங்க்யூ. எஸ் சார், தேங்க்யூ சார். அன்னைக்கு நாளை Thank you. ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஓகே, சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. Thank you.